கேள்வி என்னன்னாக்கா, முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, முதல் அற்புதமா அப்படின்னாக்கா, ஆமா. ஏன்னா யோவான் வந்து கடைசியா யோவான் தான் எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டுல கடைசியா எழுதப்பட்டது வந்து யோவான் நற்செய்தி நூல். அப்புறம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். யோவானுக்கு வெளிப்படுத்தின திருவெளிப்பாடு இதுதான். சோ மற்றவங்களுக்கு வந்துட்டு இதை இதை அவங்க எழுதாததுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இவங்க வந்து புக்கு எழுதும் பொழுது அவங்க ரொம்ப பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. எப்போ வேணா கொல்லப்படலாம் அவங்க. அதுல அவங்களுக்கு எதெல்லாம் அந்த நேரத்துல ஞாபகம் இருக்கோ அதை எழுதுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கல்யாணத்துல வந்து எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுது, நிறைய எல்லா ஏற்பாடுகளும் பண்ண ஒரு ஒரு ஆன்ட்டி. அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கல, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் போன் பண்ணி திட்டுறாங்க. ஸோ இதான் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மத்தேயு, மார்க், லூக்கா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு இதுவா வரல இல்லையா? அவர்கள் சொல்லப்பட்டிருக்கும். கண்டிப்பா மத்தேயு வந்துட்டு மரியா கிட்ட கேட்டிருக்கணும். பவுல் கிட்ட இருந்தாதான் அவர் இருந்தாரு. பவுலும் வந்துட்டு இத சொல்லியிருக்கா, சொல்லாம மறந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா என்னன்னாக்கா, நான் ஏற்கனவே யோவான் வந்து மற்ற 3 நற்செய்தியாளர்கள் எதெல்லாம் எழுதலையோ அதெல்லாம் எழுதியிருப்பார். நீங்க அந்த ஷார்ட் பின்னாடி படிப்பாங்க. ஷார்ட் ஒத்த நோக்கு அப்படின்னும் இல்லையா? ஒத்த சரி. நோக்கு இதுன்னு சொல்லி அதுல வந்து மார்க்கு நற்செய்தியாளரை மையப்படுத்திதான் மத்தேயு, லூக்கா எழுதப்படுது. முதல்ல மார்க் தான் எழுதுறாங்க. அப்போ இவ இவ- இவங்க இவங்க இதை மார்க்கை மையப்படுத்தியே இவங்க எதிர்பட்டு எழுதுறாங்க. ஆனா மத்தேயு, மார்க், லூக்கால எதெல்லாம் எழுதல அதெல்லாம் யோவான் எழுதுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோவான் கடைசியா அவங்க கையில மத்தேயு, மார்க், லூக்கா புக்கு கிடைச்சிருக்கும். அதை பார்த்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இதை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு எழுதியிருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இயேசு வந்து மேசியா என்பதற்கு நிரூபணம் இந்த முதல் முதல் விஷயம்தான். அதை மத்தேயு எழுதியிருக்கணும். மத்தேயு வந்து யூதர்கள் தான் எழுதுறாரு. இவரும் அப்படிதான். அதனால அவர் வந்துட்டு அதை யோவான் வந்து அதை 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 வந்து பதிவு செய்கிறார். யோவான் நற்செய்தியாளர் அதை பதிவு செய்கிறார் உங்க புத்தகத்துல. அடுத்தது வந்துட்டு மெசியா என்றால் இதெல்லாம் செய்வார் என்பது என்று சொல்லி அப்படி ஆரம்பிக்கிறார் அவர். மேசியா என்றால் அற்புதங்களை அடையாளங்களை செய்பவர். அற்புதம் அல்ல, அடையாளங்கள். சரி. யோவான்ல வர புக் எல்லாமே நம்ம தமிழ்ல அற்புதம் அற்புதம் இருக்கும். ஆனா அது அடையாளம் தான். யூதர்கள் சரி. அடையாளத்தை தேடுகிறார்கள், அதனால இது ம். அடையாளம். ம். அதனால முதல்ல இல்லைங்களா, இது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால இயேசு அதற்கு முன்னாடி பண்ணல. அவர் திருமுழுக்கு எடுத்த பிறகு அவர் அவர் பிசாசினால் பரீட்சைக்கு வைக்கப்பட்டு பரீட்சையில் வெற்றி பெற்று வந்த உடனே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு இல்லைங்களா, இந்த நிகழ்வு தான். அதனால சரிங்க, சரிங்க. இதை பற்றி குறித்த ஒரு ஒரு தெளிவு நமக்கு வரணும். அப்போ கடைசியா எழுதும்பொழுது இதெல்லாம் ஒரு பார்வை பார்த்திருப்பாரு. பல ஆ, வேளைகள் அவர் என்ன பண்றாருன்னா, மற்றவங்க எழுதுனதே இவர் எழுதுவார். ஏன்னா அவங்க எழுதுனது மட்டும் இல்ல, இது முக்கியம், இதெல்லாம் அவங்க எழுதுனதுல எல்லாத்தையும் எழுதல. எதெல்லாம் ஓ, முக்கியமா அவருக்கு படுதோ அதெல்லாம் எழுதுறாரு அவர். அப்ப அந்த ஓ, முக்கியமா சரிங்க, படுறதை சரி. எழுதும் பொழுதெல்லாம் அதை வந்து மேசியாவை மையப்படுத்துற மாதிரியே இருக்கும். மத்தேயு, ம். மார்க்கு, லூக்கா எழுதுனதுல எதெல்லாம் யோவான் எழுதுறாரோ அப்படி ஓ, எழுதும்போது அதை நீங்க அப்படியே முழுசா சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அது மேசியாவை மையப்படுத்துற மாதிரியான நிகழ்வுகள் இருக்காது. அது திரும்பவும் இவரும் அதை பண்றாரு. ஏன்னா கடைசி காலத்துல கொடுந்துன்பத்துல இருந்தாங்க இல்லையா? அந்த கொடுந்துன்ப காலத்துல கிறிஸ்தவர் மட்டும் இல்லாம யூதர்களும் இருந்தார்கள். அப்போ இதெல்லாம் எழுதுறாரு. அதுதான் முக்கியம். அதனால இதைதான் சரி. நாம அதுல பார்க்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ. ஓகேங்க, ஓகேங்களா. வேற எதனா கேள்விகள்? நான் நான் என்னுடைய விளக்கத்துல இன்னும் கொஞ்சம் விளக்க வேணும்னா மத்தவங்களும் கேட்கலாம். அடுத்து வேறு ஏதாவது கேள்விகள்? ஐயா தோத்துறேன் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? சோத்திரங்கம்மா நல்லா இருக்காங்க. ஷேபாம்மா ஆ, நல்லா இருக்காங்கம்மா. சரியா, இயேசுவில எனக்கும் இப்போ நல்லா ரெக்கவரி ஆயிட்டு வருது. சந்தோஷம் சந்தோஷம். நாங்க ஜெபித்தோம் உங்களுக்காக. ஓகே, ஒரு ஓகே. 4 பேர் ஜெப குறிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆமாங்க. குழுவாக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம், தனியாகவும் ஆ, ஜெபிக்கிறோம். ஆ. சொல்லுங்க சகோதரி. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ம், அவங்க உங்க மதர் வந்து சொல்றாங்க, ம், இப்படி திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு ஆமா அப்படின்ட்டு.
ஆமா நீ ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஆமா அஹ் என் வேலை இன்னும் வரவில்லை ஆமா அப்படின்ட்டு சொல்றாரு. இத கோபமா சொன்னாரா இல்லைன்னா டென்ஷன்னால சொன்னாரா ம். இல்லைன்னா உண்மையா அன்பாவே சொன்னாரா? அந்த கொஸ்டின். ஆமா 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 அதாவது என்னமோ நீங்க என்னன்னு சும்மா என்னமோ உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க, இதுல ஆமா நீங்க ஆமா தலையிடாதீங்க நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா? இப்படிதான் யோசிக்கணும். எப்பவுமே வசனத்தை இப்படிதான் யோசிக்கணும். இப்படி யோசிச்சாதான் நமக்கு விடை கிடைக்கும். நேத்து வந்து ஆமா. சர்ச்ல அப்படிதான் சொன்னேன். இயேசு அப்படின்னாக்கா இயேசு இப்ப இயேசு எப்படி இருப்பாரு? இயேசுவை ஆஹ் பின்பற்றுகிறவர் எப்படி இருக்குன்னா அவர் வந்து டிஷர்ட் போட்டுக்கிட்டு இல்லைங்களா இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இயேசு பையனா மட்டும் பார்க்காம பெண்களாகவும் பார்க்கணும். பெண்கள் ஆமா. எப்படி இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ ஆஹ் மேலை நாடுகள் எல்லாம் வந்து நீ கருப்பர் இனம் அவங்க வந்து அவங்க முடியெல்லாம் சுருளா இருக்கும் இல்லையா? ஆமா. அப்படிதான் பார்க்கணும். நம்ம நம்ம இதுல எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம கஷ்டம். ஒண்ணு ரிஷி மாதிரி ம். பார்க்கணும்னா அந்த ரிஷியை உருவாக்குறது இந்த பார்ப்பனர்கள். அப்படி வச்சு பார்த்து ம். கஷ்டமா இருக்குது. இல்லைன்னா நம்ம ம். தமிழ் பழனாக வேஷ்டி போட்டு சட்டை போட்டுக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு இல்ல அப்போ ஒவ்வொரு இடத்துல இப்படிதான் பார்க்கணும். அப்போ அதுதான் அதுதான் சரியான நோக்கு. என்னுடைய கடவுள் என்னுடைய நண்பர் அப்படின்னா இவர் எப்படி இருப்பா அப்ப அவரை நான் ரிஃப்ளெக்ட் பண்ண நான் எப்படி இருக்கணும். அது வந்து நேத்து வந்து சர்ச்சில் ஒரு இதுக்கு அது இருந்தேன். ஸோ இப்படிதான் ம். யோசிக்கணும். யோசிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு அநியாயத்துக்கு சந்தோஷம். மெசேஜ் முடிச்சு வந்தோடனே எல்லாம் சூழ்நிலை ஐயா ஐயா நாங்கள் யோசிக்கவே இல்லையா எங்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க ஐயா நீங்க மாதிரி அப்படின்னு இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து கடவுளை நெருங்கும் பொழுது இதெல்லாம் வந்துட்டு நாம சிந்திக்கிறது நல்லது இல்லையா? ம். அப்போ ஒரு ஆணாதிக்கம் இல்லை. அவர் தாயும் தந்தையுமாகிய கடவுள்னு இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. தந்தையாகிய கடவுளை தாயும் தந்தையுமாகிய கடவுள். அதாவது அவர் அகன்ற மார்பை உடையவர் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு அகன்ற மார்பு அப்படின்றது வந்து ஆணுடைய அகன்ற மார்பு அல்ல, பெண்ணுடைய அகன்ற மார்பு. அது பெண்ணுடைய அகன்ற மார்பு எப்போ இருக்கும்னாக்கா குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் பொழுது. அப்போ தாயை போல குழந்தைய வேலை வேலைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கிறவரு. அதனாலதான் இன்றைய இறையியலாளர்கள் ஜெபிக்கும் பொழுது தாயும் தந்தையுமாகிய எங்கள் கடவுளே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு காரணம் இது. அப்போ வந்து அவர் வந்துட்டு ஆணாக மட்டுமல்ல பெண்ணாக எபிரேய பதம் அப்படிதான் குறிப்பிடுகிறது. அவர் அகன்ற மார்பை உடையவர் அப்படின்றது அது பெண் பாலில் குறிக்கின்றது. அதே போல இயேசுவை நான் பார்க்கும் பொழுது கூட இல்லையா அப்ப இயேசு வந்து ஆண்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல, பெண்களுக்கும் உரியவர். இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் வச்சா நம்ம நெருங்கி வரும். பெண்கள் கூட நெருங்கலாம் அவரோட கூட இல்லையா? சில பெண்கள் புதுசா மீட்பு பெற்றவர்கள்லாம் ஐயோ இயேசு மடியில் நாபி படுகிறதுன்னு. அப்ப இயேசு ஏன் ஆணா பாக்குறீங்க? ஒரு நண்பரா பாரு இல்லையா? இல்ல இயேசு வந்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்டா பாரு இல்லையா? ஒரு பெண்ணா ஒரு தாயாக பாரு, ஒரு சகோதரியாக பாரு அப்படின்னு இந்த நோக்கத்துல அவங்களுக்கு வந்து அழுத்தமா இயேசு நெருக்க கொண்டு போறோம். அதுதான். அதே போல போன முறை இவங்க கேட்ட கேள்வியில ஒன்று மறந்துட்டேன். சகோதரி பியூலா ராஜன் கேட்ட கேள்வி. அப்போ வந்துட்டு இதேதான் உங்களுடைய இந்த கேள்விக்கு அப்படியே அதோட இணைஞ்சி வருது இல்லைங்களா? அப்ப இயேசுக்கு வந்துட்டு இவ்வளவு பேருக்கு எப்படி திராட்சை ரசம் அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ அது இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்க கேள்வியும் அவங்க கேள்வியை இணைச்சி பதில் சொல்றேன். கண்டிப்பாக அவருக்கு வந்து மேசியா இயேசுதான் என்பது தெரியும். இருதயத்துல ஒரு பட்டயம் ஊடுருவிச்சிடும். அப்ப மேசியா வந்து அது மாதிரி பாடுபடுவாரா? மேசியா வந்து இறந்துருவாரா அப்படின்றது வந்து அவங்க கண்டிப்பா விடை கிடைச்சிருக்கும். ஏன்னா பைபிள்ல யாருமே இருதயத்தை வச்சு தியானிக்கல. மோசையில இருந்து பாருங்க எப்பேற்பட்ட ஊழியக்காரர்களும் பவுல் ஆகட்டும் யாருமே இருதயத்தில் வைத்து தியானிக்கிறாங்க. அதாவது முழு இருதயம், முழு ஆன்மா, முழு பலன், முழு மனது, முழு ஆற்றல் இல்லையா? இந்த 5 ஆஸ்பெக்டையும் உள்ளடக்கிறதுக்கு பேர் தான் இருதயத்தில் வைத்து தியானித்தல்னா அதுதான். மார்க்கு 12:8 12 12:28 வரும். அது முழு இதயம் முழு ஆன்மான்ற இயேசு சொல்றார். அதனால அவங்களுக்கு தெரியும் மேசியா இவர் தான். அடுத்தது இவர் வந்துட்டு இல்லையா இதை செய்துதான் ஆரம்பிக்க போறார். அவர் வந்து தன்னை உலகத்துக்கு மேசியா என்பதை எப்படி வெளிப்படுத்த போறார், எப்படிதான் வெளிப்படுத்த போகிறார். அப்போ வந்து அவர் நல்லா தெரியும் இந்த சூழல்ல இதை நிறைவேற்றுவது யாரால் முடியும்னா இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும். அப்ப இயேசு என்ன செய்வார்னா ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்ப அதை வந்துட்டு அவங்க இருதயத்தின் நினைவை இயேசு அறிஞ்சிட்டு இப்ப என்ன பண்ண நீ வந்து என்ன சொல்லி கொடுத்துட்ட கண்டிப்பா செய்வேன். ஆனா இப்ப என்ன பண்றது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக என் வேலை வரல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் இல்ல. ஏன்னா கடவுள் வந்துட்டு எப்பொழுதுமே கடவுள் நிர்ணயித்த நேரத்தின்படி செய்யணும். அதாவது கடவுள் சொல்வதை 100% கேட்டு கீழ்ப்படிவதற்காக
பயன்படுத்தப்பட்ட இந்த வாக்கியம் தான் என் நேரம் வரவில்லை, என் நேரம் நேரம் அப்படிங்கிறது என்னன்னா கடவுள் எப்போ பச்சை கொடி காட்டுறாரோ இல்லையா. இப்போனாக்கா பச்சை பச்சை சிக்னல் இல்லாம ட்ரெயின் எல்லாம் ட்ரெயின் எல்லாம் ஏறிட்டாங்க இல்லையா. பச்சை சிக்னல் இல்லாம இல்ல மஞ்சள் சிக்னல் இல்லாம வண்டி கிளம்பிச்சுனாக்கா ட்ராக்ல ப்ராப்ளம் ஆயிடும் இல்லையா. பாயிண்ட் ப்ராப்ளம், ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா. அப்ப மனுஷனுக்கு எப்படின்னா கடவுளுக்கு எப்படி? அப்ப கடவுள் எப்பேற்பட்டவர், அவர் மேன்மையானவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அங்க என்ன பண்றது, என் நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அவர் விளையாட்டா சொல்லியிருப்பார். என்னம்மா உனக்கு தெரியாத என் நேரம் என்ன, நான் எப்பவுமே 12 வயசுல இருந்து நான் கர்த்தருடைய கடவுளுடைய நேரத்தின்படிதான் நான் நடப்பேன், உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு. அப்ப புரிஞ்சுக்கணும், ஆஹா இவர் செய்ய போறாரு இல்லையா, செய்தி பிற இப்போ அற்புதத்தை செய்ய போறாரு, அதுக்கு நம்ம என்ன உதவி செய்யலாம், போய் வேலையாட்கள் போயிட்டு இப்போ அவருக்கு என்ன சொல்றாரு அப்படி செய்யுதுட்டு சரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே சிந்திக்கணும். அப்போ இருதயத்தை தியானித்தல்ல இருந்து கொண்டு வரணும் இல்லை. அப்படி கொண்டு வரும் பொழுது மரியாவுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த சூழ்நிலையில இல்லை இயேசுவை விட்டா வேற யாரும் இல்லை, இயேசுதான் இதை செய்வார் இல்லை, செய்து முடிப்பார், இங்கே ஒரு அற்புதம் நடக்கும் நேரம் நெருங்கி இருக்கு. அவர் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஒட்ட ஜெபிச்சிருக்கலாம் அந்த அம்மாவுக்கு அதுல ஒரு பதில் கிடைச்சிருக்கும். ஆமா, இந்த 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 திராட்சரச குறைப்படுவது நிறைவாகும், கவலைப்படாது. அப்ப நிறைவாகும்னு யார் நிறைவுபடுத்துவது? இயேசு விட்டு அது யாருமே கிடையாது. ஏன்னாக்கா அது உட்காந்து போய் கடையில போய் வாங்கிட்டு வரணும், அது நசுக்கணும், அதை இது பண்ணணும், இவ்வளவு வேலை இருக்குது அது. அப்ப கடவுள் அவர்கிட்ட பேசி இருப்பார், ஆமாம் நீ உன்னுடைய பதட்டப்படாத, கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைவு செய்யப்படும். அப்ப நிறைவு செய்யறது யாரு? இயேசு ஒருத்தர் தான். அப்ப இந்த நேரத்துல என்ன எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க, அப்ப இயேசு தான் அது செய்வார். ஆனா இயேசுட்ட சொல்றப்ப திராட்சசம் குறைஞ்சிப்பா எதனா பாண்டுட்டு. அப்ப அவர் சொல்றாரு, நான் பண்றேன், பச்சை கொடி காட்டுல இன்னும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாவும் பேசியிருக்கலாம், இல்ல ஜாலியா பேசிருக்கலாம். அம்மாவுக்கு பிள்ளைக்கு ஒரு ஜாலியா பேசியிருக்கலாம். இல்ல அவர்கிட்ட சொல்லுமா அவங்களுக்கு தெரியாதா இல்லையா, நான் அப்பாவுடைய சொல்படி தானே கேட்பேன், தெரியாதா அப்படின்னு. அப்போ இவருடைய இருதயத்தின் நினைவையும் மரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, போய் வேலை செய்யறாங்க. இப்போ 2 பேருடைய கேள்விக்கும் ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பியூலா சகோதரி அவங்களுக்கும் ஷேபா சகோதரிக்கும். ஆமாங்க, தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஐயா, நம்முடைய கடவுள் நல்லவர், மிகவும் நல்லவர். ஐயா, என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி அவர் ஏன் அப்படி கூப்பிட்டாரு அம்மாவை? அது ஒண்ணு. இல்ல டிரான்ஸ்லேஷன்லால அந்த மாதிரி ஸ்ரீயேன்னு அப்படி வந்ததா அப்படின்னு சொல்லி, ஸ்ரீயேனா பெண்ணே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல என்னன்னா அம்மா அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடல, தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப ஸ்ரீயன்னும் போது பொண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, என்ன பொண்ணே அப்படின்னு சொல்லும் போது அதுல அந்த இது இருக்குல்ல, வித்தியாசம் இருக்கு இல்லைங்கய்யா. அது ஒண்ணு. அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு ஆன்சர் வாங்கிட்டு அடுத்த கேள்வி கேட்கட்டா இல்ல? நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இவர் வீட்டுக்குள்ள நம்ம இந்த பொம்பளைக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்றது, பிள்ளைங்க பெற்றோர் பார்த்து இல்லையா, மனைவி கல்ச்சர், இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லைன்னு வாங்க. வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் முன்னாடி செய்ய முடியுமா? அது 10 பேர் கூட சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. அப்போ கண்டிப்பா இயேசு அவங்கள தாழ்மைப்படுத்தும்படி சொல்லல. அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்ப்பு, ஏன்னா அந்த பார்ப்பனர்கள் மொழிபெயர்த்து அப்படிதான் போனோம், அவன் இவன் தான் மொழிபெயர்ப்பாங்க. இந்த பார்ப்பனர்களால் மொழிபெயர்க்கப்பட்டதுனால ஏற்படுற பிரச்சனைகள், உள்ள பிரச்சனைகளும். அப்போ அதனுடைய சரியான இது என்னக்கா, கனம் பொருந்தியவரே. அன்னைக்கு பாடத்துல கூட சொன்னேன், கனம் பொருந்தியவரே, கனம் பொருந்தியவடே அப்படின்ட்டு. அப்படின்னா கனம் பொருந்தியவரேன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடைய ஒன்று. இல்ல நம்ம நம்ம தமிழ்ல புரிஞ்சு கனம் பொருந்தியவளே, கனம் பொருந்தியவரே. அப்ப இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். லேடிஸ் அப்படின்னாக்கா கனம் பொருந்திய சீமான்களே சீமாட்டிகளேன்னு அர்த்தம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்னா சீமான்களே சீமாட்டிகளே. ஆமா, அப்போ அந்த லேடி அப்படின்ற அந்த பெண்ணே அல்லது அல்லது ஸ்திரீயே, அது கூட கிடையாது. சரியான மொழிபெயர்ப்பு இஸ்திரியே தான். இஸ்திரி போடுறல, அதான் சரியான உச்சரிப்பு, இஸ்திரியே அப்படின்ட்டுலாம் சொல்லணும் இல்லைங்களா. அதனால அவர் அம்மாவை எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல, கனம் பொருந்தியவரே, உங்களுக்கு தெரியாதா? இல்ல கேலிக்கு கூட கடம் பொருந்தியவரே சொல்லியிருக்கலாம். ஏமா விஷயம் தெரியாம பேசு, கடம் பொருந்தியவரை, கடம் பொருந்திய நீங்க உங்களுக்கு தெரியாதா, நான் நேரத்துக்கு தான் செய்வேன்னுட்டுன்னு அப்படி ஒரு தாயை கனப்படுத்தி கிண்டல் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் திருவிவிலியத்தை ரொம்ப அழகான தாயே, அம்மா
தாயே அப்படி. இப்ப தாயேன்னு வந்தா மரியா வந்துடும், வணங்கப்படத்தக்க மரியாள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரோமன் கத்தோலிக்கர்கள் ரொம்ப அழகா இதை மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்ப்புக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தாயே அப்படின்னு கூப்பிட்டாக்கா என்ன பண்ணோம், திரும்பி அப்ப இயேசுவே மரியாவை தாயேன்னு சொல்றப்போ மரியா வந்து கடவுள் ஆயிடும். அதனால ரோமன் கத்தோலிக்க இறையியலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா அப்படி போடுங்க அந்த இடத்துல. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆளுங்க படுறக்கிட்ட நம்ம படுற பாடு போடல. அதனால திரும்பி இங்கே வந்துட்டு இயேசுவே மரிய தாயேன்னு சொல்லிட்டாருன்றதுனால வேண்டி இந்த மொழிபெயர்ப்பு இந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியணும். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பயன்படுத்தி இருப்பாரு. இதேதான் சிலுவை அடியில கூட அதே மாதிரி தான் பெண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க பாரு, இந்த பாரு சாவர நேரத்தை கூட அம்மாவை பார்க்க கேவலப்படுத்துறான்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதுதான் கடம் பொருந்தியவரே அப்படின்ட்டு. இதுவரை கடம் பொருந்தியவுமே நான் கடம் பொருந்தியபடி நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா இல்லாதப்போ நான் உங்களுக்கு மகனாக இருந்து பார்த்து கொண்டேன். என்ன போல கனம் பொருந்தியவரா பார்க்கிறதுக்கு இந்த யோவான் அவர் அதே மாதிரி கனம் பொருந்தியவராக வைத்திருப்பார், கனம் பொருந்தியவராக பார்ப்பார். அதை தாயாக பார்ப்பார், அம்மாவாக பார்ப்பார்ன்றதுக்காக இயேசு பயன்படுத்துகிற வார்த்தைகள் இது. அடுத்த தேங்க்யூ. கேள்வி, அடுத்த கேள்வி. செகண்ட் கொஸ்டின் வந்து அஹ், ஃபோர்த் வர்ஸ்ல வந்து ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை அஹ், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, ஆனா அம்மா என்ன பண்றாங்க, ஆமா, வேலை வரலன்னா நாம என்ன பண்ணிடுவோம், நாம போயிடுவோம். இப்ப நாம இங்க ஆமா, இருந்துட்டு எனக்கு இன்னும் டைம் இல்ல, நீ போ அப்புறம் வரேன் அப்படின்னா ஆமா, நாம போயிடுவோம். ஆனா ஆமா, இவங்க வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆமா. இது அது இது 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 எப்படி? இது ஆமா, இதுக்கு தான் நான் சொன்னேன் சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலை. இல்ல என்ன சூழ்நிலை, அவங்களுக்கு திராட்சை ரசம் ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு இல்லையா? திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு. இப்போ என்ன, கடைசி திராட்சை ரசம் இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னாக்கா ருசி குறைந்ததை கொடுக்கணும். ஏன்னா அவர் கலப்படம் செய்வார், தண்ணி ஊற்றி கலப்படம் செய்வார். அதாவது அவர் சொல்லுவாரு, கலப்படம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா கலப்படம் பண்ணது போய் அது ஜனங்களுக்கு போகக்கூடாது, அவங்களுக்கு கலப்படம் பண்ணது அவங்களுக்கு போகக்கூடாது. அதாவது இயேசு வந்துட்டு அதற்கு மாட்சி பொருந்தியவராக மகிமை பொருந்தியா இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த அம்மா போய் முன்னாடி சொல்றது மாதிரி வந்து திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு, அதாவது தீர்ந்து விட்டா, அதான் தீர்ந்து விட்டது திரும்பி வில்லியத்துல இருக்கு. தீர்ந்து விட்டது என்ன, நல்ல திராட்சை ரசம் தீர்ந்துடுச்சுப்பா. இல்ல நல்ல திராட்சை இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா மிக்ஸ்டு திராட்சை ரசமா ரெடி பண்ணி கொடுக்க போறாங்க இல்லையா? அப்படி கொடுத்தாக்கா பாவம் அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் பாரு படிச்சவன் உயர்ந்தவன் பணக்காரன் இல்லையா, இவங்கெல்லாம் நல்ல திராட்சை ரசம் கொடுத்தா நமக்கு இந்த பந்தியில போட்டு நமக்கு இதுதான் கொடுப்பாங்கன்ற அவங்க மனசு நொந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இதுல வரும் பொழுது அவர் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ஜெபிச்சிருப்பார், கடவுள் பதில் கொடுத்திருப்பார். அந்த சூழ்நிலை உடனே அது நடைபெற வேண்டும். இந்த சூழ்நிலை கடவுள் இயேசு செய்வார். அப்ப இயேசு செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை செய்வதற்கு? அப்ப இவங்க போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா, திராட்சை அவங்க போய் அவர் தான் சொல்றாரு கேளுங்க அப்படின்னு. உடனே இயேசு உடனே சொல்றாரு, அப்ப தண்ணி தேவை. உடனே இந்த மாதிரி நேரம் போயிட்டு திராட்சை பந்தியை நிறுத்திட்டு இருப்பாங்க. பந்தியை நிறுத்தி இன்னும் கொடுக்காத இல்லையா, இந்த தண்ணிக்கு இதை கொடுக்காத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டோம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்ல 5 நிமிஷம் வெயிட், கல்யாணத்துல லேட் ஆயிடுச்சு, இப்போ சாப்பாடு லேட்டாக்கா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி பேசியிருக்கணும். அதாவது சூழல்ல கொண்டு வரதெல்லாம் இப்படி அவள் பேசி இருக்க முடியும், பேசி இருந்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அங்கங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கணும், சூழலை யூஸ் பண்ணணும். அப்ப அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு இவர் கண்டிப்பா செய்வாரு. இப்ப இவர் செய்வார்னா செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இல்லையா? இப்ப என்ன பண்ணணும், இப்ப இந்த வேலைக்காரெல்லாம் அங்க போய் இருந்தாண்டாக்கா அந்த திராட்சை தட்டுன்னு கொடுத்துருவாங்க. எந்த திராட்சை ரசம், மிக்ஸ் பண்ண திராட்சை ரசம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுத்து விட்டாங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன இருக்கும், அவர் மிக்ஸ் பண்ணி இருப்பாரு, அவரு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணியிருப்பாரு அந்த அந்த தலைமை இவர் ஸ்டூவர்ட் இல்லையா, இதை கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இதை குடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு திராட்சை ருசி இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அங்க போய் இவங்க கொடுத்துட்டு கெடக்கூடாதுட்டு அந்த இதெல்லாம் சூழலுக்குள்ள கொண்டு வரணும், சூழ்நிலைக்குள்ள கொண்டு வரணும். அந்த சூழ்நிலையில என்னெல்லாம் இருக்கும் அப்படி அது மீறின கை மீறினா அப்ப இயேசு கிட்ட கொண்டு விட்டாங்க வேலைக்காரர். ஏன்னா இயேசு அதை ஏதோ பண்ணி கொடுத்து போன போறாரு, அது வேலைக்கு வரமுன்னா போகும். அப்ப இயேசு கிட்ட நல்ல திராட்சை ரசமாக போட்டோம். முதல் திராட்சை எப்படியோ அதே திராட்சை கடைசி வரைக்கும் இருந்தது. அந்த அந்த காலம் இதுதான் சொல்றது. நான் பாடத்தை இவர் தான் அதுக்கு சூப்பரான ஆள் யாருன்னா நம்ம ஜான் ராஜே ஐயா தான். ஐயா நீங்க புள்ளி வைங்க, நான் கோடு போடுறேன்னுவாரு. நீங்க கோடு போடுங்கய்யா, நான் ரோடு போடுறேன்னுவாரு. ஏன்னாக்கா உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன், புள்ளி வச்சு நான் புள்ளியில எப்படி கோடு போடுறது, நீங்க கோடு போடா எப்படி ரோடு போடு, உங்ககிட்ட ஏன் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஆரம்ப காலத்துல ரைட் ஒரு 11:30-12 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பாரு, நிறைய எழுதிக்கிட்டு. நம்ம அப்படி மாறணும், அப்படி திங்க் பண்ணும் இல்லையா? திங்க் பண்ணும்பொழுது அதுக்கு தான் நான்
இந்த 6 குறிப்பு இப்ப அடுத்தது இன்னொரு 6 குறிப்பு வேற ஒண்ணு வரப்போகுது இனி வரும் பொழுது இல்லையா? முதல்ல 6 குறிப்பு சூழல்ல இருந்து ஆரம்பி அப்படி ஒண்ணு வரும். செல்வகுமாரையா, சரி. கடவுள் நல்லவர். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆமாங்க ஐயா. சகோதரி எப்சி ஆமா சகோதரி வந்திருக்காங்க. ஓகே, ஆமா கேள்விகள், வேறு கேள்விகள், வேறு ஐயா. அந்த இன்னும் அந்த பாடத்துல யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள்னு போட்டிருக்கீங்க. ஆமையா ஆமையா அது அந்த அந்த தூய்மை சடங்குகள் பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. ஐயா, யூதர்கள் நிறைய சடங்கு வச்சிருக்காங்க. அதாவது சாப்பிடுறதுக்குலாம் கை கழுவணும் ஐயா, அது ஒரு ம், ம். சடங்கு. இது வந்து ட்ரெடிஷன். இப்போ வீட்டுக்கு வந்தா தண்ணி கொடுக்குறது ட்ரெடிஷன் இல்லையா? பார்ப்பனர்கள் வீட்டில் என்னன்னாக்கா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இல்லையா கால் கழுவும். அது முக்கியம். ஏன்னா பின்னங்கால், ஏன்னா சனியை வந்து பின்னால தான் பிடிப்பாங்க. அதனால பின்னங்கால தண்ணி ஊற்றாங்க. நம்ம என்னன்னாக்கா எல்லா அழுக்கம் போட்டு பின்னால பண்ணுவோம். அது வந்துட்டு என்னாச்சுன்னா உயர் சாதி இந்துக்கள் அவன் பிரிச்சால அந்த உயர் சாதி இந்துக்கள்கிட்ட வந்தது. அப்புறம் மற்ற நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஏழை பாழைக்கு தண்ணி இருக்காது, கையை மட்டும் கழுவிக்கிட்டு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சடங்கு, இது வந்து ட்ரெடிஷன். இது அப்ப இந்த ட்ரெடிஷன்லாம் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வெளியில இருந்துட்டு காலை கழுவுறதுக்கு அந்த ட்ரெடிஷனுக்காக காலை கழுவிட்டு உள்ள வருவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இதான் தூய்மை சடங்குன்றது. இதுதான். இதை நம்ம என்னமோ போயிட்டு இதுல கொண்டு போய் வைக்கக்கூடாது, ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாம் கொண்டு போகக்கூடாது. இதுதான் அதான் தூய்மை சடங்கா உள்ள நுழையும் போது. ஏன்னா அது தூசி படர்ந்த ஊர் அதெல்லாம் இல்லைங்களா? பல இதுல இருந்து வருவாங்க. அதனால காலை கழுவிட்டு போறது ஒரு இது. இப்படி எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு நேற்று கூட போட சர்ச்சா தான் பிரச்சனை. இந்த வாலிப பிள்ளைங்களாம் எப்படி தலையை பறக்க போட்டு வராங்க, செருப்பு போட்டு வராங்க, ஜீன்ஸ் போட்டு வராங்க. உங்களுக்கு என்னங்க ஐயா, அவங்க என்னம்மா ஐயா, அவங்க வந்துட்டு லட்சணமா உடுத்துறாங்களா பாருங்க, அவலட்சணமா உடுத்துறதா பார்க்காதீங்க. உடைய வந்து அவலட்சணமா உடுத்த முடியும், லட்சணமா உடுத்த முடியும். ஒரு ஜீன்ஸை லட்சணமா உடுத்த முடியும், ஒரு சுடிதார அவலட்சணம். அதாவது என்னன்னாக்க இல்லையா, மாடர்னா உடுத்தலாம், அல்ட்ரா மாடர்னா உடுத்தக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மாடர்னா உடுத்தலாம். அப்போ இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், தலை நரம்ப முடியல ஃபுல்லா தலை ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி அப்படிதான் இருந்தது முதல்ல பழக்கம். பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஃபுல்லா எண்ணெய் அப்படியே வழியும். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நிறைய பேர் எண்ணெய் வழியும் அப்படியே இல்லைங்களா? அப்படிதான் வருவாங்க. பெண்கள்னா விளக்குனா ஆமா அரை 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 ஆஃப் ஆஃப் சாரி கட்டுவாங்க. இப்ப எல்லாரும் ஆஃப் சாரி கட்டினு வேற சொல்றீங்களா? நேற்று வந்துட்டு ஒரு ஒரு வயசானவங்கிட்ட இது பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா? இன்னொரு நடு வயது அவங்களும் ஐயா இந்த மாதிரி அது பரிசுத்தமான இடம் ஐயா. ஐயா இடம் பரிசுத்தம் இல்லையா, அங்க இருக்கிற ஜனங்க தான் பரிசுத்தம் ஐயா. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வெற காலில் போட்டாக்கா அவள் அப்படியே விரைச்சி போய் செத்துருவோம் இல்லையா? அங்க உள்ள புல்பீட்லயே வந்துட்டு ஷூ போட்டுட்டு இருப்பாங்க. அங்க புல்பீட்ல இருந்தாலும் சரி, அந்த அந்த முக்கியமான இடத்துல இருந்தாலும் சரிட்டு. அதுல மனிதன் முகத்தை பார்த்தான், கடவுள் இருதயத்தை பார்க்க. அது இருதயம் தான் முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வச்சேன். அவங்களுக்கு தெரியல. சரி, அடுத்த வாரம் வந்து தெரிய வச்சிடணும். அவங்களுக்கு கொஞ்சம் மந்திரிக்கணும். சரி, இது கருவேப்பிலை வச்சு மந்திரிக்கணும். உங்களுக்கு கருவேப்பிலை அதுனா வேப்பலை. 3வது வாரம் திரும்பி அதே சர்ச்சுக்கு போறேன். அத மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சில ட்ரெடிஷன்ஸுங்க. அந்த ட்ரெடிஷனை வந்துட்டு மாற முடியாத ட்ரெடிஷன்ஸுங்க. மாறணும், நம்ம சூழலுக்கு ஏற்ப மாறணும். சூழ்நிலை முக்கியம், சூழலுக்கு ஏற்ப நம்ம மாறித்தான் ஆகணும். இப்ப ஏன் நம்ம இந்த பெந்தகோஸ்து சர்ச்லாம் இப்ப ஏன் கல்வி அவங்க ஆரம்ப கால அவங்க ட்ரெடிஷன் என்ன, மனுஷன் கைவேல கட்டினா இருக்க மாட்டேயான்ட்டு மெயினேஜ் திட்டினாங்க இல்லையா? மொட்டை மாடியில கூரை போட்டு, ஏன்னா கூரை வழியா தான் பரிசுத்தாவி இறங்குவார். அப்போஸ்தலர் 2ல மேல் வீட்டுல தான் எங்களுக்கு எல்லாம் மேல் வீட்டுல தான் பெந்தகோஸ்து சபை இருக்கும். இப்ப எங்க இருக்குது அது? கீழ் வீட்டுல போய் தரைக்கு கீழே கீழே மைனஸ், அது என்னது பேஸ்மெண்ட், கீழே -0 -1 -2 எல்லாம் வைக்கிறாங்க இப்போ சர்ச்சு. அதனால அது எல்லாம் இதெல்லாம் ட்ரெடிஷன்ஸுங்க. இதெல்லாம் சில ட்ரெடிஷன் நல்லது. இப்போ காலை கழுவிட்டு போகிறது நல்லது. அதுதான் தூய்மை சடங்குன்றது. அந்த மாதிரி நிறைய சடங்குகள்ல இது ஒரு சடங்கு. அதுதான் சும்மா சிம்பிளான ஒரு சடங்கு தான். இதுக்கு ஆவிக்குரிய எல்லாம் அப்படியே கிடையாது. ஓகே, அடுத்த கேள்வி. ஐயா, அந்த கல்சாடி இருக்கு இல்லையா, கல்சாடி வந்து இப்போ கால் கழுவு வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல அந்த கல்சாடி சுத்தமா இருக்காது இல்லைங்கய்யா? சுத்தமா பண்ணுவா. வெளியில எல்லாம் சுத்தமா தான் இருக்கும். அது வந்து கழுவி நம்ம இல்லையா, நம்ம என்னன்னா ஒரு வெளியில வச்சிருக்க பாத்திரம் போது கழுவி கழுவி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது சுத்தமா தான் இருக்கும், அதுல இல்ல. ஆனா அதுல வந்து திராட்சை ரசத்தை மொண்டுட்டு போகணும் போது வேலைக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடமா ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. அவங்க முதல்ல தெரியல. அவர் போய் கல்சாடி நிரப்புனாக்கா அவனுக்கு புரியும். அவனுக்கு வேலைக்காரங்க தானே. அதை ஒரு பாத்திரத்தை பண்ண ஏசுறதுக்காக கல்சாடிய வெளியில இருக்கிறதையா உள்ள கொண்டு சொல்றாரு.
அப்ப அதை வெளியிலேயே சும்மா சூப்பரா கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி, அது ஒரு கற்சாடியை சாய்க்கிறதுக்கே 2 பேர் 3 பேர் வேணும். சாட்சி வச்சு கிளீன் பண்ணி சுத்தமாக்கி, அதான் சொன்னேனே, நம்ம ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற பக்கெட்ல வந்துட்டு பாயாசம் ஊத்தி கொண்டு போனா அந்த ரெஸ்ட் ரூம் பக்கெட்டை எவ்வளவு கிளீன் பண்ணுவோம் நம்ம. அதுதான் அங்க நடக்குது. இல்லைங்களா? அவ்வளவு சுத்தப்படுத்தி அவளை உள்ள கொண்டு போனோம்னாக்கா அது எவ்வளவு சுத்தமா இருக்கணும், அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி எதுக்கோ கூப்பிடுறாரு. அதுக்கு பிறகு அவங்க ஓஹோ, இயேசு சுத்தப்படுறது கரெக்டா அது இதுக்குதான் அப்படின்ட்டு பிறகு அவங்க யோசிப்பாங்களே. பிறகு அதுல தண்ணியை ஊத்தி திராட்சரசம் ஆகும்போது அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. தண்ணியை மொண்ட உடனே திராட்சரசமா மாறும். தண்ணீரை மொண்ட அவருக்கு வேலைக்காரருக்கு தெரியுமே தவிர அவருக்கு தெரியல. அப்ப தண்ணீரை மொண்டும் போது அவங்க எவ்வளவு யோசிப்பாப்பா. எஸ் பாரு, என்ன மாதிரி ஆளு நம்ம எள்ளுனா எண்ணெய் மாதிரி இருந்திருக்கிறோம் பாரு. அப்ப இயேசு சொன்னார்னு சொன்னதுக்காக அவ்வளவு சுத்தப்படுத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் பாரு. இல்ல தண்ணியை நிரப்பிருக்கோம் பாரு. இல்ல அசுத்தம் இருந்தா என்ன இருக்கும் அப்படி யோசிப்பாங்க இல்லையா அவங்க. அதுதான். சோ நிறைய யோசிக்கிறோம். ஒரு பகுதியை படிச்சோன்னா நிறைய நேரம் செலவு பண்ணோம். அதுதான் ஒரு தலைப்பு எடுத்து படிச்சோம்னாக்கா அது குறைஞ்சி ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம் செலவு பண்ணணும். அதுக்கு ஒரு டிக்ஷனரி வைக்கணும், அடுத்தது கன்கார்டன்ஸ் ஒன்று வச்சுக்கிடணும் இல்லையா, அடுத்தது சில சில இதுங்க கமெண்ட்ரிஸ் வச்சுக்கிடணும் இல்லையா. அது இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்முடைய மூளையை பயன்படுத்தி இல்லையா, கடவுள் கொடுத்த அறிவு இருக்கு, அந்த அறிவை பயன்படுத்தும் போது அது ஞானமாய் வெளிப்படும். இந்த அறிவு இதெல்லாம், இந்த அறிவுகள் நான் என்கிட்ட இருக்க அறிவு, இந்த அறிவு, சொல்ல அறிவு, கேட்ட அறிவு, எல்லா அறிவும் பண்ணிட்டு இது செயல்படும் அறிவுக்கு பேர் தான் ஞானம் இல்லையா. ஞானம்ன்றது அதுதான். நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா நம்மளும் ஒரு கல்சாடிகள் போலதான், இல்ல ஆண்டுக்குள்ள ஆமா, போகும்போது நம்ம உண்மையா பரிசுத்தப்படுத்தி நம்ம உண்மையா. கொண்டு போகணும் ஆமா அப்படின்றது ஆமா விளங்குது. ஆமா ஆமா. அதாவது என்னன்னா, நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படும் கற்சாடிகள். அப்படின்னா உள்ளப்பட கற்சாடி திரும்பி அந்த உள்ளேயும் சுத்தமாக்கணும். அதான் அனுதினமும் பரிசுத்தம் செய்ய இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னாருன்னா அதுதான். அப்ப தூயாவே துக்கப்படுவார் இல்லைங்களா. அப்போ அதுலயே திரும்ப 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 திராட்சை எடுத்து ஊத்தி செஞ்சு பயன்படுத்த முடியாது. அப்பப்ப சுத்தப்படுத்தணும் இல்லைங்களா. ஒரே ஊறுகாய் போட்ட ஒரு ஜாடிய இல்லையா, திரும்பி ஊறுகாய் போடும்போது அதே ஜாடியில போட மாட்டோம் இல்லைங்களா. ஆமா. அந்த ஊறுகாய் ஜாடியை கிளீன் பண்ணிட்டா அதே மாங்காய் ஊறுகாய் தான் போட போறோம் அதுல இல்லையா. இருந்தாலும் அது சுத்தப்படுத்தி தான் மாங்காய் ஊறுகாய் திரும்பி போடுவோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள். அப்ப தூய ஆவியாரை நாம் துக்கப்படுத்த கூடாது அப்படின்னாக்கா, நாம் தூய்மையா இருக்கிறது இல்லைன்னா அவர் துக்கப்படுவாரு. அப்போ இதெல்லாம் நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ல இதெல்லாம் கொண்டு வரணும். இதுதான் யதார்த்தம். இதை கொண்டு போயிட்டு ஆவிக்குரியது சொல்லிட்டு அவனுக்கு ஆவிக்குறிதான் என்னமோ நினைச்சிட்டு இருப்போம். அப்ப நம்மளாம் ஆவிக்குறி நம்மளால சொல்ல முடியாது, பாஸ்டரானதான். அப்ப நீ கூட அதை செய்ய முடியல. இந்த யதார்த்தம் தான் ஆவிக்குரியது. யதார்த்த செயல்பாடு, யதார்த்தம் அது செயல்படணும். யதார்த்தம் செயல்படணும், அது ஆவிக்குரிய செயல்பாடுதான். அப்ப யதார்த்தமும் முக்கியம் இல்லையா, செயல்படுதல் முக்கியம். இந்த யதார்த்தத்தை விட்டுட்டு ஆவிக்குரியதுன்னு வந்தா இவ கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, சரிங்க ஐயா, மத்தவங்க கேட்கட்டும். நான் முடிச்சா ஓகே, நீங்க ஓகே, கேட்கறேன், இல்லைன்னா நான் குரூப்ல ஓகே, கேட்கறேங்க. ஓகே, ஓகே, ஓகே. வேற யார் ஆன் பண்ணிருக்கீங்க? மைக் ஆன் பண்ண வேற என்ன இருக்கீங்களா? ஐயா, கேள்வியா? சொல்லுங்க ஐயா. தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் உள்ளவர்களுடன் உங்கள் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? கடந்த ஒரு மாதமா ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க பிரேயருக்கு ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப கடந்த நாட்களாக நம்ம மனநிலை பற்றி வகுப்படுத்தாங்க பாருங்க. அதே போல அவங்க நைட்டு 11:30 எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி, நீங்க தான் எனக்கு ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி இப்ப அந்த அம்மாவை நாங்க இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 4 வாரமா சபைக்கு வரல. இந்த மாதிரி மக்களை நம்ம எப்படி சந்திச்சு என்ன அவங்கள கிளியர் பண்றது? அவங்களுக்குள்ள பயம். பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க கணவரோட தம்பி வீட்டுக்காரங்க, அவங்க ரொம்ப இந்து பக்தி உள்ளவங்க, மந்திரம் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பயப்படுறாங்க. பயந்துகிட்டு நைட்டு தூங்காம இருந்து கெட்ட கெட்ட கனவா வருதான். அதுல நாங்க போய் தான் ஏதோ அவங்களுக்கு ஏதோ பண்ற மாதிரி கனவு வந்துருச்சுன்னு சொல்லி இப்ப 4 வாரமா அவங்க சபைக்கு வரல. இந்த மாதிரி மக்களை எப்படி நீங்க அதுல போட்டிருக்கீங்களா? இது நம்ம கவுன்சிலிங் ஒரு பாடம் நம்ம எடுத்திருக்கோம் ஜூம் மீட்ல. அந்த பாடம் புரியும். என்னன்னாக்கா இவங்களுக்கு நமக்கு திருச்சபையில ஆயர்களுக்கு அல்லது பாஸ்டர்களுக்கு திருச்சபையுடைய இறை மக்கள்
இறை மக்கள்னா சீடர்கள்னு அர்த்தம் இல்லைங்களா? சரியான டிரான்ஸ்லேஷன் அதுதான். விசுவாசின்ற விசுவாசினா யாரு? சீடர். சீடர்கள் விசுவாசித்தார்கள், அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு இருக்கும். முதல் நிலை சீடர்கள் விசுவாசித்து வார்த்தையில கேட்டு. இந்த பாடத்துல நான் போட்டிருப்பேன், சீடன் யாருன்னு ஒரு 5 குறிப்பு கொடுத்துருப்பேன் அந்த பாடத்துல, பிடிஎஃப்ல இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த மாதிரி கேசஸ்க்கு காரணம் என்னன்னா, நம்ம அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா 2 பண்ணணும். ஒண்ணு புது சீடர்களை நான் சீடர்னே கொண்டு வரேன், அப்பதான் நான் புரிய மனசுல பதிய வைக்கணும், விசுவாசின்றதுக்கு போட்டு. புதிய சீடர்களை இல்லையா, புதிய திராட்சை ரசம், பழைய திராட்சை ரசம் ரெண்டும் தனித்தனியா இருக்கணும். நம்ம ரெண்டையும் ஒன்னா வைக்கிறதுனால பிரச்சனை வருது. இப்போ நம்ம புதிய சீடர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்தி கொடுக்கறது இல்லை பெரும்பாலும் திருச்சபையில இல்லையா? பழைய சீடர்களை தான் மையப்படுத்தி இது கொஞ்சமா இருக்கும். அது ஆரம்ப கால திருச்சபைகள் சீடத்துவத்தை மையப்படுத்துறது ரெண்டு வழிபாடு வைப்பாங்க. ஒண்ணு புதிய சீடர்களுக்கான வழிபாடு, பழைய அப்பதான் இவங்களுக்கு இவங்க சொல்லி இவங்க லெவலுக்கு உயர்த்தி இங்க கொண்டு சேர்க்கணும். இவங்க லெவல் சொல்ல எனக்கு புரியாது. இப்ப ஜூனியர் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு சீனியர் கிளாஸ் பாடத்தை எடுத்தா எப்படி இருக்கும்? இதுதான். அப்ப திருச்சபை செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னாக்கா, முதல்ல திருச்சபை இருக்க ஆயர்கள் அல்லது பாஸ்டர்மாருங்க இல்லைங்களா, அவங்க சீடரா இல்லை. சீடரா இருந்தாங்கன்னாக்கா யாருக்குன்னா நல்ல ஒரு சீடரா இல்லை, சீடர்களாக தம்மைய நான் எனக்கு சீடரா இல்லை, அப்படா சீடரா மாத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு தங்களை அந்த இடத்துக்கு உட்புகுத்தி இவங்களை அப்படி பார்க்கணும். அப்போ ஆடுகள் மெய்ப்பெண், அதுதான் பேரு மெய்ப்பெண். கரவலான ஆடுகளை ஒரு மாதிரி மேய்ப்பார், இளம் ஆடுகளை ஒரு மாதிரி மேய்ப்பார், முதிர்ந்த ஆடுகளை ஒரு மாதிரி மேய்ப்பார். ஆனா ஒரே இதுலதான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம இவங்களோட கூட ரொம்ப 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 அன்பா பேசணும், ரொம்ப அன்பா பேசணும், எந்த ஒரு கோபமாவோ ஏதோ பேசாதபடிக்கு. அப்ப அவங்கள முதல்லயே அந்த சீடத்துவத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தோம்னா, இயேசுனா யாரு, பற்றுறுதினா என்ன, நீ பற்றுறுதி இருந்தா ஒரு கஷ்டம் வரும், அதை நம்ம சொல்லணும் ஓப்பனா. நீ இயேசு ஏத்துக்கொண்டீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற பயங்கர பிரச்சனை வரதான் செய்யும், அதை சொல்லணும். அப்ப அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இயேசு ஏத்துனா எனக்கு பிரச்சனை வரும்னுட்டுன்னு இல்லையா? இப்ப என்ன பண்ணுவோம், பாஸ்டர் நீங்க சொன்னீங்க பிரச்சனை வந்துருச்சு, நான் எப்படி ஃபேஸ் பண்றது நம்மகிட்ட வரும். ஏன் சீடர்களா மாத்தி இருந்தாக்கா அவங்க அந்த சீடத்துவ அந்த ட்ராக்லயே வருவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிதான், உனக்கு இது என்ன இயேசு ஏத்தா இன்னும் கஷ்டம் வரதான் செய்யும் இல்லையா? ஆனா அந்த கஷ்டத்துக்கு தைரியமா இருப்பேன், அந்த கஷ்டத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். ஒருவேளை ஒரு படி மேல அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கூட வருவே நீ, அப்படிங்கிறத நம்ம போடாம இயேசுவை ஏத்துக்குன்னா நீ ஒரு சந்தோஷம் சமாதானம்னு ஒரு 10 பெட்ஷீட்ல வடிகட்டின பொய்ய போட்டு திருச்சபை மக்களை இந்த மாதிரி பண்ணி வச்சு, நாளைக்கு என்ன பண்றான், இதேதான் ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையா? அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க சொன்னதோட ஒரு படி மேல போயிட்டு இந்த பாஸ்டர் என் மாட பக்கம் படிச்சுட்டாரு போயிட்டு கடைசியில பார்த்து எப்பமா என்னன்னா கனவுல வந்துருக்குது ஒரு பெண் போலீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, புரியுதுங்களா? அப்ப நம்ம எங்க பண்ணல, 2 வழிபாடு வைக்கணும். புதிய விசுவாசிகளுக்கு ஒரு வழிபாடு, அவங்களுக்கு சேர்க்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நேரம் இல்லையா? பழைய விசுவாசிகள் இல்ல, பழைய ஏற்கனவே முதிர்ச்சியுள்ள இவங்களுக்கு சீடர்களுக்கு ஒரு வகுப்பு 2 பேருக்கு அப்படி இருக்கணும். நீங்கெல்லாம் மணிப்பூர்லாம் போனீங்கன்னா, மணிப்பூர்ன்ற இது என்னது, மணிப்பூருக்கு மேல இருக்க அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா சண்டே ஸ்கூல் எல்லாருக்குமே இருக்கும். மத்தியானத்தை சர்ச்சு, சண்டே ஸ்கூல்ல அந்த காலையில ஃபுல்லா சண்டே ஸ்கூல் எல்லாருக்கும், பிள்ளைகளை பகுத்திடுவாங்க. அது போல இளம் சீடர்கள் தனி குரூப் இருப்போம், முதிர்ந்த சீடர்கள் தனி குரூப். இப்போ பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, இந்த குரூப்ல குரூப்ல கிளாஸ் நடந்து அவருக்கு கிளாஸ் எடுப்பார் ஒரு லீடர், பாஸ்டர் ஒரு குரூப்ல இருப்பார் அவரு இல்லைங்களா? இதுல அது என்ன, நாகாலாந்துல எல்லாம் பண்ண பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சஸ் அங்கெல்லாம் பெரும்பாலும் அங்க இது நடக்கும். நான் போயிருக்கும்போது நான் கேட்டது, நான் அப்போ அங்கேருந்து பக்கம் தானுங்களே, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி செராப்பூர் கல்கட்டால இருந்து அது பக்கம் தானே. அப்ப அங்க போய் பார்த்து உண்மையில ஆச்சரியப்பட்டேன் நான் இல்லைங்களா? அப்போ இதுதான் பக்கா சீடத்து, அதுல இருந்தா சீடத்துவத்துடைய மேல எனக்கு பற்று வருவது காரணம் இதுதான். அப்ப பாரு அங்க அவ்வளவு சிறப்பாக இருக்கு. அப்ப இது இல்லாததால் நமக்கு ஏற்படுற பிரச்சனை. அப்ப இதுக்கு நிறைய நம்ம செய்யணும், கவுன்சிலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும், கவுன்சிலிங் பத்தி பண்ணணும், அந்த அவங்ககிட்ட பேசணும், தனியா பேசணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். இதை சொல்லிதான் நான் படணும். இது பெரிய தனியா உட்காந்து பேச வேண்டியது, ஒரு பெண் போய் பேசுது அவங்ககிட்ட, ஆண் பேசக்கூடாது இல்லையா? பாஸ்டர் அம்மா போகணும், இல்ல முதிர்ந்த இவங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்கில் இருக்கணும், அவங்க தான் போய் பேசணும்.
இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு வந்தாங்க, கவுன்சிலிங் ஸ்கில் இல்லைனாக்கா அவங்களால போய் பேசவே கூடாது. பேசினா பிரச்சனை தான் வரும். நான் ஊழியக்காரர் ஆவியானவர் பேசுவாருன்னா அதெல்லாம் 4 பெட்ஷீட்டை வடிகட்டின போய் அதெல்லாம் ஏசு கவுன்சிலிங் ஸ்கில்ல சொல்லி கொடுத்தாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அந்த அந்த சமாரிய பெண் அவங்க கிட்ட எப்படி அதை வச்சு பேஸ் பண்ணி கவுன்சிலிங். அதே போல இன்னொரு கவுன்சிலிங், சூப்பர் கவுன்சிலிங், பவுலோ ஒனேசிமஸ் இல்லையா, இவரு அது சூப்பர் கவுன்சிலிங் லெசன். அது போல இதெல்லாம் தெரியணும். அதுதான் நான் கவுன்சிலிங் இதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்கன்னா, கவுன்சிலிங் ஏன் எடுத்தோம் இதுதான், இதனாலதான் கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஏன் எடுத்தோம், இதெல்லாம் பண்றதுக்கு தான். அப்ப இது எங்கெல்லாம் பயன்படும்? முதல்ல நமக்கு பயன்படும், அடுத்து 2ஆவது நம்ம குடும்பத்துக்கு பயன்படும், 3ஆவது திருச்சபைக்கு பயன்படும், 4ஆவது நம்ம சமுதாயத்துக்கு பயன்படும். இத்தனை இடத்துக்கு இருக்கும். அதாவது கமாலியல் பைபிள் காலேஜ் ஜூம் மீட்டுடைய நோக்கமே இதுதான். அங்க வந்து இறையியல் படிச்சுக்கிறோம். அந்த இறையியலை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இதையும் கூட படும்பொழுதுதான் அது சரிதாங்களா ஐயா? வேறு கேள்விகள் ஏதாவது? வேறு கேள்வி? எனக்கு வந்த கேள்வி ஒண்ணு சொல்லிடுறேன், அதுக்குள்ள மத்தவங்க ஆயத்தமா இருங்க. இயேசு அப்பா அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எனக்கு கொடுத்தா. நான் ஏற்கனவே அது பண்ணியிருந்தேன். ஆனா அது வந்துட்டு அவங்க புதுசா வந்தவங்க. ஐயா ஒரு சொல்லுங்க ஐயா. ஐயா ஒன்னு இடையில பூந்துறேன். உண்மையாலுமே நீங்க சொன்னதுல ஒரு கருத்து, உண்மையான கருத்து, அதை பதிவு செய்யறேன். என்ன காரணம்னு கேட்டா, போன வாரத்துல இங்க அதாவது வால்பாறையில ஒரு புள்ள வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, தீ வச்சுச்சு அந்த புள்ள. அந்த எல்லா நியூஸ் தெரியும் நினைக்கிறேன். ஆனா அதை சொன்ன பொழுது எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு ஒரு முக்கியமான கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து அடிக்கடி நீங்க சொல்றத வார்த்தையில இது முக்கியமானது. டீச்சர்ஸ்களுக்கு கவுன்சிலிங் தேவை அப்படின்னு அந்த ஒரு டீம் வந்து போராடுது. அந்த டீச்சர்ஸ்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதர் சங்கத்தினுடைய ஒரு இது வந்து பேசுறாங்க. அப்ப என்ன காரணம்னு கேட்டா, இப்ப இந்த காலத்துக்குரிய ஆலோசனைகள் அவங்களுக்கு கிடைக்கல. நான் புரிஞ்சுக்கிட்டதான் ஆமா ஆமா புது அப்டேட். அப்போ புது கால இந்த கால ஆமாங்க. அப்போ இந்த காலத்துக்குரிய ஆலோசனைகள் அவங்களுக்கு நீங்க ஆலோசனைகள் கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆலோசனை எல்லாமே அவங்க வந்திருப்பாங்கன்னா இல்ல, நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனா இந்த காலத்துக்குரிய அப்டேட்டுக்குரியதான அந்த கவுன்சிலிங் தேவை அப்படிங்கறது வந்து நான் அந்த இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இதுவே எப்படி இருக்குன்னா, திருச்சபையில் இருக்கக்கூடியதான ஊழியர்களுக்கு அல்லது மூப்பர்களுக்கு, திருச்சபையில இருக்கிற சீடத்துவத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் இந்த கருத்தை நான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க அதை சொன்னீங்க. ஓகே. 2வது இன்னொரு கருத்து, இன்னொரு சொல்லுங்க. இல்ல, இந்த மனநிலையில தான் இன்னி இருக்கக்கூடியதான திருச்சபைகள்ல வந்து நம்ம முன்னால போகணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த நம்ம பேய் விரட்டுறோம், நோய் தீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா பேய்ங்கிறத வந்து மக்களுக்குள்ளாக வந்து எப்படி கொண்டு போயிட்டான்னா, அவங்களுக்குள்ளாக அப்நார்மலா ஏதோ செய்யறாங்க, அப்நார்மலா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம். அப்நார்மலா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்நார்மலா போனதுக்கான அதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு அறியாமையின் மூலம்தான். அப்நார்மல் அல்லது அவங்கள அறியாமையில அவங்க ஏதோ பண்றாங்க. அப்ப அந்த அறியாமைக்கான காரணங்கள் என்ன? ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க? அப்படி யோசிக்கிறதுக்கு நம்ம அவங்க கிட்ட எந்த மாதிரி அணுகுனாதான் அதை அவங்க கிட்ட இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம அணுகாமலே அவங்களுக்கு வந்து, நான் இல்ல நீங்க உபவாசம் போடுங்க, நீங்க உபவாசம் இருந்து 1 வாரம் உபவாசம் இருங்க, உங்களுக்கு வந்து இப்படி செஞ்சு பாருங்க. அப்பதான் நமக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு அதாவது வேதத்துல இருக்கக்கூடியதை வந்து நம்ம வேற மாதிரியான ஒரு உபவாசம் தவறான புரிதலா நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோம். இன்டர்பிரேட்டட் வந்து வேற வெளியிருந்து கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர, அவங்களுடைய மனதில் இன்னைக்கு என்ன, இன்னைக்கான காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறது போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய வருங்கால திருச்சபைகளுக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2 விஷயம் ஐயா. ஒண்ணு வந்துட்டு பேய் பிடிக்கிறது, பிசாசு பிடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு 10% தான் ஐயா. 90% வந்துட்டு மனம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் அது. அதாவது உடலுக்கு நோய் வருவது போல மனசுக்கு நோய் வரும். அது வந்து ஸ்ட்ரெஸ்னால ஏற்படும். இந்த பேய் பிடிக்கிறது ஏன் 99% பெண்களுக்கு மட்டும் ஏன் பேய் பிடிக்குது? ஆண்களுக்கு பேய் பிடிக்குது பார்த்துருக்கீங்களா? புரியுதுங்களா? நான் கேட்கறதுக்கு புரியுதுங்களா?
அப்ப ஆண்களுக்கு பேய் கொஞ்சம் தான், பெண்கள் நிறைய இடக்க என்ன அர்த்தம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மனம் மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இது. பைபிள்ல நான் சிலதெல்லாம் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். சிலது உண்மையாக தீ ஆவி அதுன்றது அதுவும் உண்டு. ஆனா அது ரொம்ப மினிமம், ரொம்ப 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 குறைவு அப்நார்மல் கொண்டு போய் பண்ற ரொம்ப குறைவான ஒரு விஷயங்கள் இதெல்லாம். மனம் சார்ந்தது ஒண்ணு. இந்த தீ மிதிக்கிறது இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு 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 மதம் இல்லை, மனம் சார்ந்த ஒரு 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 இது. அதெல்லாம் பெரிய இது இல்லையா? இப்ப தீ மிதிக்கும் பொழுது ஏன் என்ன கால் கொப்பளம் வரல இல்லையா? அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு அது எப்படி அவங்க தாங்கிக் கொள்கின்ற மனநிலை, டெக்னிக்ஸ் இருக்கு, தாங்கிக் கொள்ற மனநிலை, இதெல்லாம் அதுல வரும். நாங்கெல்லாம் நிறைய அதெல்லாம் டீச் பண்ணுவோம் நாங்க, இல்லைங்களா? ஓகே, சரி. அப்போ வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு என்னன்னாக்கா, ஆண்களை காட்டில பெண்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான பலு. அந்த பலுவினால வேண்டித்தான் அவங்க பெண்கள் பலவீன பாண்டம்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்க சோர்ந்து போறவங்க அப்படின்னு அர்த்தம். அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சு 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 மன வேலை. பாருங்களேன், ஆண்கள் வந்துட்டு ஒரு வேலையை ஒரு வேலை செய்யறது ஒண்ணுதான் யோசிப்பாங்க. பெண்கள் அப்படி கிடையாது இல்லையா? சமையல் செஞ்சு குழந்தைக்கு உட்காந்து பிள்ளைக்கு சாப்பாடு போடும் பொழுது என்ன, இப்போ அவர் வருவாரு, அவருக்கு சாப்பாடு போடணும், என்ன பண்றது இல்லையா? இவங்க வர பண்ணுது, இந்த காய் இந்த சரி இல்லையா, இவ்வளவு அந்த காய் இப்ப நாளைக்கு வரட்ட காய்காரமா, இவ்வளவு விஷயம் போவோம் அவங்க கிட்ட. பல ட்ராக்ல சிந்திக்கிறது வந்து பெண்கள். நம்ம ஆண்கள் வந்து சிங்கிள் ட்ராக் திங்கர். பெண்கள் வந்து மெனி ட்ராக் திங்கர்ஸ். பல காரியங்களை சிந்திப்பாங்க. அப்ப அது சிந்திக்கும் போது சரியா செயல்பாட்டுக்கு வரல, இல்ல மற்றவர்கள் அது செயல்களை அவர் போட்டு அழுத்துறாங்க பொழுது அது ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுறது தான் இந்த 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 இது. அதை வந்து நம்ம பேய் பிடிச்சி பிசாசு பிடிச்சிக்கணும். ஆண்களுக்கும் ஸ்ட்ரெஸ்னாலேயும் வரும் இல்லைங்களா? முக்கியமாக அந்த 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 பன்றிகளுக்குள் போக சொல்றது வந்து அது வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் தான். அது பாடமே நான் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்திருக்கேன் அந்த பாடத்தை. ஸ்ட்ரெஸ்னால இப்ப அவன் ஸ்ட்ரெஸ் எப்படி ஒழியுதுன்னா இல்லையா, நான் ஒரு யூதன், என்ன வந்துட்டு என்ன பண்ண நகைய ஆடு மாடெல்லாம் திருடிக்கிட்டு எல்லாத்தையும் இவங்க வந்து யாரு இந்த ரோமர்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்களை வந்து அவன் சாப்பிட்றதுக்காக பன்னி மேய்க்க சொல்றான். பன்னி அவனுக்கு எதிரியாச்சே. இப்ப இந்த பன்றிகளால மதம் சார்ந்த பிரச்சனையினால அவர் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டதுனால அப்படின்ட்டு அந்த பன்றி கடவுள் இயேசு பார்த்தார். கரெக்டா சொல்யூஷன் என்ன இல்லையா? பன்னியெல்லாம் காலி பண்ணு. இப்போ அவர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிட்டார். அங்க வந்து ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுது, பிசாசுனால இல்ல. ஆனா பைபிள்ல சிலது பிசாசுனாலே இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப இது என்னன்னு தெரியணும். அதை விட்டு கட்டி போட்டு பச்சை மட்டையில அடிக்கிறது இதெல்லாம் நிறைய அநியாயம் பிடிச்ச வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால கவுன்சிலிங், கிறிஸ்டியன் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். நாங்க எடுக்கிறதா கிறிஸ்டியன் கவுன்சிலிங் தான். இப்ப நான் அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் வந்து PhD சைக்காலஜி பண்ணியிருந்தேன், கவுன்சிலிங் அதில் பண்ணியிருந்தேன். அதன் பிறகு கிறிஸ்டியன் கவுன்சிலிங் நான் தியாலஜியில் படிக்கும் பொழுது அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதற்கு இப்போ இதெல்லாம் இந்த கிறிஸ்டியன் கவுன்சிலிங் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு. எல்லாத்தோட ரொம்ப சுலபமாயிடுச்சு. நான் தான் கிறிஸ்டியன் கவுன்சிலிங்லாம் சும்மா புகுந்து விளையாடுவேன் இல்லையா? ப்ரொஃபஸரை வந்து கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸர் வந்துருவாரு நான் விளையாடுறத பார்த்த உடனே. ஏன்னா எனக்கு அதில் அனுபவம் அதிகம் வருது. ஸோ இதை மனசில் வச்சுக்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது கவுன்சிலிங் வந்து நேற்று ஒரு சர்ச்சில் CSI சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் சண்டே, இந்த மாதம் ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் சண்டே தான். அடுத்த வாரம் சில்ட்ரன்ஸ் தான் ஃபுல் டே. இந்த முறை ஃபுல் டே ஒரு 4 இடத்துல 4 குரூப் அனுப்பிடுறேன். நேற்று போன ஒரு சர்ச் குரூப்பில் வந்துட்டு இல்லையா சில்ட்ரன் டீன்ஸ்க்கானது. அதில் வந்து காலையில் செய்தி எல்லாருக்கும் பெற்றோருக்கான செய்தி கொடுத்துட்டேன். அப்புறம் சில்ட்ரனை தனியாக பிரிச்சேன். பிகினர் பிரைமரி தனியாக ஒரு குரூப்பு, ஜூனியர் ஒரு குரூப்பு, இன்டர் சீனியர் அதாவது டீனேஜர்ஸ் அவங்கள ஒரு குரூப், 3வது குரூப்பாக பிரிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அதுலேயே வந்து கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக ஒரு குரூப் பிரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு லீடர். அப்புறம் டீச்சர்ஸ். இப்போ இப்படி இருக்கும்பொழுது டீச்சர்ஸ் இதில் இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்துட்டு அதில் உட்கார்ந்தாங்க. நானும் இதில் உட்காரட்டுமான்னு கேட்டாங்க. நான் அந்த டீச்சர்ஸ் உட்காருவேன். நான் சொல்லுவாங்க உட்காருங்கம்மா, ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியுது அவங்க இல்லைங்களா? அப்போ வந்து அவங்களும் உட்காந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையோட வந்துருக்குறாங்க வேற சரியா? ஏன்னா நாங்கள் பேசுறது செய்தி கொடுக்கும்பொழுது சில விஷயங்களாக டச் பண்ணினேன். இது பரட்டையா வர்றாங்க பசங்க, செருப்பு போட்டுன்னு வர்றாங்க, மொபைல் எடுத்துட்டு வர்றாங்க. மொபைல் எது தப்பு தான் அது இல்லையா? அதெல்லாம் நான் சொல்லலை இல்லைங்களா? அப்போ அதனால அவங்க என்கிட்ட ரொம்ப பேசணும் தான். அன்னைக்கு ஃபுல்லாக கிளாஸ் முடிஞ்சு சாயந்தரம் மார்னிங் ஒரு செஷன் எடுத்தேன், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு செஷன் எடுத்தாங்க, திரும்பி ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் எடுத்தேன். நான் 3 செஷன் எடுத்தேன்.
இன்னொருத்தர் ஒரு செஷன் எடுப்பாங்க. டீச்சர்ஸ்க்கு மட்டும் எடுக்கிறவங்க ஒன்று. அதே மாதிரி அங்கே சில்ட்ரனுக்கு அதே மாதிரி மாறி மாறி போவாங்க. டீனுக்கு மாறி மாறி வரும். கேர்ள்ஸ்க்கு எடுக்கிற ஒரு முறை கேர்ள் எடுப்பாங்க, 2 கேர்ள்ஸ் எடுப்பாங்க லீடர்ஸ். பாய்ஸ்க்கு 2 பாய்ஸ் ஜென்ஸ் லீடர் எடுப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க மகனுக்கு வயசு 11 கிட்ட, டீனேஜ் கிட்ட வர 12 வயசு. 11 முடிஞ்சு அடுத்த மாசம் 12 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு என்ன பெட் வெயிட் இல்லையா, தூக்கத்திலேயே முக்கியமா ராத்திரில மட்டும்தான் ஆகுதான், பகல் இல்லை இல்லையா, யூரின் பாஸ் பண்ணிட்டுது. அது பெரிய ஸ்ட்ரெஸ், இவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ், இவங்க அப்பாவுக்கும் ஸ்ட்ரெஸ். தங்கச்சிங்களுக்கு முன்னாடி 2 தங்கைங்க, இதான் பெரிய பிள்ளை, இந்த பிள்ளை அவமானப்படுது, படிக்க முடியல, அது பண்ணும்பொழுது இதெல்லாம் தெரியணும் நமக்கு. இதுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க? அவ பாஸ்டர்ல சும்மா கிடையாது. ஏதோ ஒருத்தர் போய் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து 6 மாசம் பைபிள் காலேஜ் பிஎஸ்டி வாங்கி கொடுக்குறது, அது கிடையாது. இதெல்லாம் எங்க பைபிள் காலேஜ்ல என்ன, கமலல் பைபிள் காலேஜ் டிபிஐல 1 வருஷம் படிக்கணும், சிடிஹெச் டிப்டிஹெச் 2 வருஷம் படிக்கணும். அதுக்கு பிறகு பிடிஹெச் 3 வருஷம், 6 வருஷம் படிச்சா பிடிஹெச். அதுக்கு பிறகு 2 வருஷம் படிச்சாக்கதான் அவங்களுக்கு எம்டிஹெச்லாம் கொடுக்க மாட்டோம் இல்லையா, டிப்ளமா அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன். ஏன்னா எம்டிஹெச்லாம் யாருன்னு பண்ண முடியாது. எம்டிஹெச் பண்ணால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. அதான் அதுக்கு கிரேஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமான்ட்டு இப்போ எங்ககிட்ட படித்தவங்க 7 வருஷம் படிச்சிருக்காங்க. அப்போ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு. அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? அப்போ நான் அந்த பிள்ளையோட அவங்க கேட்டேன், அந்த பிள்ளை நிறைய தண்ணி குடிக்கணும். நல்லது, குடிக்கிறது நல்லது இல்லைங்களா. சாயந்தரத்து நைட்டில் நிறைய தண்ணி குடிக்கணும், படுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, பிளாடரில் வந்துட்டு தண்ணி நிறைய சேது. அப்போ தண்ணி அப்போ எப்படி குடிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தண்ணி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 மணிக்குள்ள குடிச்சிடணும். புரியுதுங்களா? யூரின் பாஸ் பண்ணிட்டே, யூரின் பாஸ் பண்ணி நல்லது இல்லைங்களா. 3 மணிக்கு மேல இருந்து படுக்கிறதுக்குள்ள 2 டம்ளர் தண்ணி தான் குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 10லேருந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு இல்லையா, ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு பிறகு. ஏன்னா அது கூழாகும். சாப்பிட்ட உடனே தண்ணி சாப்பிடும் போதே தண்ணி குடிச்சிங்கனாக்கா அது டைஜஸ்ட் ஆகாது. சாப்பிட்டுட்டு 10லேருந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் ஒரு பாதி தண்ணி குடிக்கணும், அரை டம்ளர். மாத்திரை போடுறோம் அதுக்கு பிறகுனாக்கா அதுக்கு ஒரு 1/4 டம்ளர். அப்போ இந்த 3/4 டம்ளர் 2 பாதியாக வச்சுக்கணும். தண்ணி குடிக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நான் டின்னர் 8 மணிக்குள்ள மேக்ஸிமம் முடிச்சிடணும். அப்போ பிளாடர் உள்ள தண்ணி இருக்காது. அப்போ தண்ணி இருக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, ஹெவியா இருக்கும்பொழுது சில நேரத்தில் இந்த மூளை ஒரு பக்கம் சாய்ந்துருக்கிறோம். அது யூரின் பாஸ் பண்றது நமக்கு மூளை சொல்ற உடனே நம்ம யூரின் பாஸ் பண்ணிடுறோம் வெளில போயிட்டு. ஆனால் சில நேரத்தை மூளை என்னப்பா அந்த ரெஸ்ட் பண்றது, அது ரெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் பொழுது அனிச்ச செயலா என்ன பண்ணா இப்படி போயிடுது, யூரின் போயிடுது. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணோம், இது ஒரு சேஞ்சஸ், இதெல்லாம் மாற்றுங்க. அப்படியே இல்லைன்னா அந்த பிள்ளைய கண்டிப்பா நீங்க ஒரு சைக்காட்ரிக்ஸை கூப்பிட்டு போகணும். ஏன்னா அந்த பிள்ளைய தங்கச்சிங்கெல்லாம் நம்ம கேவலமா பேசுவாங்க, தங்கச்சிங்க திட்டுவாங்க இல்லையா, வீடெல்லாம் ஸ்மெல் வருது, பெட்டு அவங்களாம் நல்லா பெட்ல படுக்க, நான் மட்டும் இதில் பட்டு பிளாஸ்டிக் போட்டு படுக்கிறேன். ஸோ இதுக்காக அந்த பிள்ளைக்கு தனி கவுன்சிலிங் வேணும். முதல்ல பிசிக்கல் சம்பந்தமானது, புரியுதுங்களா? இதான் கவுன்சிலிங். அவங்க ரொம்ப சந்தோஷம். நேற்று போனாங்க இல்லைங்களா, அங்கே சொல்லிட்டாங்க. அவங்க 3 மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு டீச்சர்ஸ்க்கு. அதுக்கு பிறகு ஜென்ரலாக எல்லாரும் உட்கார வச்சு ஒரு பப்பர் ஷோ ஒரு 1 ஹவர் போட்டோம். அவங்க உடனே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, அவங்க இப்போதான் வேறொரு சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க. அங்கே அந்த பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, இந்த பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, அதனால தான். என்ன பிசாசம்? தண்ணீர் பிசாசம். செல்வகுமாரையா சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. தண்ணி பிசாசு பிடிச்சிருச்சா. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாக்கா, அதை விட்டுட்டு மெதுவசை விட்டுட்டு இங்கேயே போனா என்ன ரெமெடி கிடைக்குமான்னு இங்க ஒரு 3-4 வாரமா வந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்ப அவங்க உடனே போன் பண்ணி தண்ணி கொடுக்காதீங்க, இதுக்கு மேல கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல போன் பண்ணாங்க இல்லைங்களா. இன்னைக்கு காலைல போன் பண்ணாங்க அவங்க. இல்ல நேற்று நைட் அந்த பிள்ளை பெட் வெட் ஆகலை ஆச்சு, லேசதான் இருக்கு இல்லைங்களா, லேசதான் இருக்கு. ஏன்னா 2-3 முறை அது எழுந்து அதை துணியை கழட்டும் லேசா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு முறை தான் ஆயிருக்கு. புரியுதுங்களா? கவுன்சிலிங். ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை மேய்க்கிறது வேற, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறது வேற, யூத்தை மேய்க்கிறது வேற, யூத் பாய்ஸு, யூத் கேர்ள்ஸு, டீன் பாய்ஸு, டீன் கேர்ள்ஸு எல்லாம் இருக்கு. முதியோர்களை இல்லையா, கணவனை இழந்த கைப்பெண்கள் இல்லையா,
மனைவி இழந்த கணவன்மார்கள் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் கவுன்சிலிங் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டு இல்லையா. அப்பதான் யோசிச்ச ஒரு பிள்ளை வந்துட்டு நைட்ல வந்துட்டு லைட்டு லைட்டு போட்டு லைட் எரியணுமா, டியூப் லைட், அதை சின்ன 0 பல்பு போட்டால் அந்த பிள்ளை தூங்காதான். ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுமா, கேண்டில் வச்சு இருக்குமா இல்லையா, கேண்டில் தூங்கிடுமா. இதை சொன்னதுக்கு அந்த பாஸ்டர் சொல்றாரா, அது பிசாசின் பட்சிக்கிற அக்னி. இவ்வளவு நாள் நான் கேள்விப்பட்டது கடவுள் தான் பட்சிக்கிற அக்னி, பிசாசு கூட பட்சிக்கிற அக்னி ஆவிய. யா நீங்க சொல்லுது சரிதான். அதாவது ஆமா, எங்க பசங்க 2 பசங்க, பையன் 11th ஆமா, படிக்கான், பாப்பா 9th படிக்கா. ஆமா, அவங்க பாத்தீங்கன்னா இதே வேலைதான், டெய்லி ஆமா, நைட் யூரின் போயிருவாங்க. போயிட்டு என்ன ஆமா, பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு படுப்பாங்க. காலைல பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கிடக்கும், அவங்களுக்கே தெரியாது. ஆமா, 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 ஆனா நீங்க சொன்னது போல நாங்களும் சில விஷயங்கள்லாம் ஆமா. அது வந்து அவங்க- நம்ம கூட நம்ம கூட என்ன பண்றோம்னாக்கா, தண்ணி வந்து அதுக்கு அப்பதான் நம்ம மூளை என்ன பண்ணனா, உள்ள இருக்குது வந்துட்டு நரம்பு இருக்கு, இப்போ யூரின் பாஸ் பண்ணு, பெரிய இப்போ யூரின் பாஸ் பண்ணும். சில கேசஸ் என்ன பண்ணுனாக்கா, மூளை வந்துட்டு அமைதியா இருந்ததுனால வேண்டி அவங்க பண்ணிடுவாங்க. அப்ப அது என்னடா பண்ணுறது, அனிச்சை செயலா பழகிடும், அது அப்படியே பழகிட்டு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இச்சை செயலுக்கு நேரா வரணும். மூளை சொல்றது, மூளை இச்சைப்படி நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அப்போ வந்து பிசிக்கலா என்ன பிரச்சனை, இப்போ இது ஒரு ரெமிடி. ஆனா கண்டிப்பா அந்த பிள்ளைய கவுன்சிலிங் கூப்பிட்டு போய் தான் ஆகணும். நான் சொன்னேன், கவுன்சிலிங் கூப்பிட்டு போங்க இல்லைங்களா. இல்லை என்கிட்ட வரணும்னா நீங்க சொல்லுங்க, நான் வரேன், இல்லைன்னா நீங்க கூட வாங்க, இல்லைன்னா ஒரு லேடி இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் டீனேஜர்ஸ்க்கு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணுவேன். பெண்களுக்குன்னா பெண் கவுன்சிலர் தான் இருக்கணும் இல்லையா. அதில் பெண் கவுன்சிலர் சிலது தெரியல அப்படின்னாக்கா என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இது இப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமா நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ஆண்களுக்கு ஆண்களா எல்லாரும் தான் ஜென்ரலாக பண்ணுவேன். சில கேசஸ் வந்துட்டு பெண்களுக்கும் நானே பண்ணுறது உண்டு. ஏன்னா அந்த வயது இதெல்லாம் இது பண்ணிட்டு கூட பண்ணலாம். அது ஆஸ் அ டாக்டர், ஐம் அ டாக்டர், அவ்வளோதான் அந்த கூடத்தில். பட் இருந்தாலும் இது பண்ணுறது. அப்போ இதெல்லாம் நாம கூட என்ன பண்ணணும், சாப்பாடு 8 மணிக்குள்ள சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு பிறகு தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறது. டீ காஃபி வந்து காலையில தான் வச்சுக்கணும். 4 மணிக்கு டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது. அது வந்து உள்ள வந்துட்டு இது வந்து இது பண்ணும். அது பண்றதுனால என்னன்னாக்கா, யூரின் வந்து அதை இது பண்ண ஆகும். அது டீ காஃபி வந்து 3 மணிக்கு 2லேருந்து 3 மணிக்குள்ள குடிச்சிடணும். ஆனா மத்தியானத்தை டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. காலையில மட்டும் அது காஃபி குடிக்கிறத விட டீ நல்லது. டீ நல்லது காஃபியை விட இல்லைங்களா. அது மார்னிங்ல இருக்கணும் இல்லையா. பழம் வந்துட்டு என்ன பண்ண, 1 மணி நேரம் முன்னாடி பழம் சாப்பிட்டதுக்கு வரும். அப்போ பழமும் தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமும் தண்ணி. ஆனால் சாயந்தரம் பழம் சாப்பிடக்கூடாது, நைட்டு பழம் சாப்பிடும். இதெல்லாம் லிக்விட்ல வருது. கஞ்சி குடிக்கிறதா அது லிக்விட்ல வருது. அப்போ லிக்விட்ல வருதெல்லாம் என்ன பண்ணுனாக்கா, தண்ணி இதுக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு என்னது, இந்த 2 என்ன சொல்லுவாங்க டக்குன்னு வார்த்தையா, இது யூரின் கெட்டு பிளாடர், இல்லையா, 2 இது இருக்கு, மாங்காம இருக்கா பேரு, அதுல தான் யூரின் வரும். கிட்னி இப்போ கிட்னில வந்து தண்ணியா இது பண்ணி வர்றது. எனி செமி லிக்விட், எல்லாமே செமி லிக்விட். அதே போல வறுத்ததெல்லாம் நைட்ல சாப்பிடக்கூடாது. மத்தியானத்துல ஃபுல் கட்டணும். சாப்பிடணும் கரெக்டா 6 மணிக்கு தான் சாப்பிடணும். நைட்டு வந்து கண்டிப்பா பாதிக்கும் குறைவா தான் சாப்பிடணும். அதுல நிறைய பயறு வகைகள், பயர்லயே என்ன இருக்குது, தண்ணி இருக்குது இல்லையா. அப்ப சாப்பாடு கொஞ்சம் வச்சுக்கணும், 3 பங்கு மற்றதெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா. பருப்பு வகைகள், அதாவது சீட்ஸ் அது என்னது, நட்ஸுங்க, இதெல்லாம் சாப்பிடணும். இப்போ என்னுடைய உணவு பழக்கம் இல்லையா, சும்மா ஒரு இது உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்ததுனால இது ஒரு கவுன்சிலிங் தான். இப்போ என்னுடைய உணவு பழக்கம்னா, காலையில் ஃபஸ்ட்டு எழுந்தோன்னா ஒரு டம்ளர், இல்லை 4 மணிக்கு எழுந்து ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சம் தண்ணி எப்பவும் வார்மாக குடிக்கணும். ரூம் டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். சம்மரில் மட்டும் சில்ட் வாட்டர் குடிக்கவே கூடாது. கொஞ்சம் வார்மாக ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணுவேன், தண்ணி குடிச்சிட்டு போவேன். அப்புறம் ரெஸ்ட் ரூமில் போய் எல்லாம் பல் விளக்கு இது மற்ற இது பல்ல ஏற்கனவே விளக்கி தான் பண்ணேன், மற்றலாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா, ஒரு கப் பால் இல்லையா. அந்த பாலில் என்ன பண்ணுவேன்னாக்கா, நான் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு இல்லைங்களா. முதல் நாள் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுருந்தேன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் வெந்தயத்தை பவுடர் ஆக்கி வச்சுப்பேன் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுனாக்கா அந்த சுகர் வந்து பேலன்ஸ் ஆகிடும் அந்த இடத்துல இல்லைங்களா. அதை போட்டு குடிச்சிடுவேன்.
இது வந்து 4லேருந்து 4:30க்குள்ள. அடுத்தது என்னன்னாக்கா கரெக்டாக 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவேன். சரிங்களா? சிம்பிள் தான். ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். அரிசி என்னது இட்லியோ இல்லை தோசையோ, இல்லை அது கூட சின்னதாக ஒரு தோசை, பெருசாக இருந்தாக்கா ஒரு தோசை, சின்னதாக 2 இட்லினா 2 இட்லி, அந்த அளவு தான். ஆனால் பக்கத்தில் கீரை காய் எதனா இருக்கும், வெஜ்ஜு இருக்கும். எல்லாம் கீரைகள், காய்கள், பச்சை காய்கள், சாலட்ஸ் இல்லைங்களா, அப்படி இருக்கும். திருப்பி 11 மணிக்கு 10:30 12 மணிக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற நேரம் அந்த நேரம் தான். 1 மணிக்கு இல்லையா 2 இட்லி அளவுக்கு சாப்பாடு இல்லையா, இன்னும் ஒரு இட்லி அளவுக்கு கீரை, 1 இட்லி அளவுக்கு பயறு, எதனாச்சும் 1 இட்லி அளவுக்கு எதனா காய்கறிகள், ஒரு முட்டை, டெய்லி கண்டிப்பாக முட்டை ஒன்று வச்சுக்குவேன் இல்லையா. அப்போ சாப்பாடை 4 பங்காக பிரிக்கணும். தட்டை 1 பங்கு சாப்பாடு, ஒரு சாப்பாட்டில் கொஞ்சம் பருப்பு நல்லது, பருப்பு சாம்பார் திக்கா வச்சுக்கிறது நல்லது. பயறுகள் அதெல்லாம் போட்டு சாப்பிட்றது. தயிர், சாப்பாட்டில் தயிரும் முட்டையும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடுத்தது மத்தியானத்தில் வந்து ஃபிஷ் இருந்தால் ஃபிஷ்ஷு, சிக்கன் இருந்தால், மட்டனை வந்து வயசானா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மத்தியானம் நான்வெஜ், ஈவினிங் கண்டிப்பாக வெஜ்ஜு தான். அதுவும் 6லேருந்து 7 மணிக்கு சாப்பிட்ருவேன் இல்லைங்களா. அப்படி நான்வெஜ் ஐட்டம் அதெல்லாம் பொரிச்சதுனாக்கா 6 மணிக்கு 5லேருந்து 6 சாப்பிட்ருவேன். அப்போ இது டைஜஷனுக்கு அதுக்கு இதுக்கு நான் டேப்லெட்ஸ் எடுக்கிறேன். அப்போ சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழிச்சு 1/2 டம்ளர் தண்ணி குடிப்பேன். அதுக்கு பிறகு டேப்லெட். இன்னும் மெடிக்கேஷனில் தான் இருக்கேன். நான் சர்ஜரிக்கு பிறகு இன்னும் 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு மெடிக்கேஷன் இருக்கணும். அதுக்கு குடிச்சிட்டு அப்படியே நம்ம டிவிக்கு எதுவும் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தா ப்ளூ ஐ ப்ராப்ளம் இல்லையா. இப்போ புதுசாக ஒரு இது வந்து கண்ணுக்கு பிரச்சனை வருது இல்லை. அல்ட்ரா வயலட் வந்து இதுலேருந்து வருது, சூரியன்லேருந்து வருது. மொபைல்லேருந்து டிவிலேருந்து ப்ளூ வருது, ப்ளூ வேவ்ஸ். இந்த ப்ளூ வேவ்ஸ் வந்து கண்ணை பாதிக்குது, மூளையை பாதிக்குது, படிப்பை பாதிக்குது, நேராக கண் வழியாக மூளைகளை பாதிக்குது. தூக்கம் வராமல் போகிறதுக்கு இதெல்லாம் காரணம் இல்லைங்களா. அப்போ அதை வந்து குறைஞ்சது 1 ஹவருக்கு மேலே டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது அதெல்லாம் கிடையாது. 3/4 மணி நேரம் மொபைல் பார்த்தா, டிவி பார்த்தாக்கா இது பண்ண 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு கண்ணை திறந்து பண்ணுறது இல்லைங்களா. கரெக்டாக நான் என்ன பண்ணுவேன், 8:30 மணிக்கு படுத்தேன், 9 மணிக்கு தூங்கினேன்னாக்கா கரெக்டாக அந்த 4 மணிக்கு எடுத்துருப்பேன் இல்லையா. நடுவில் யூரின் போகிறது அது இது. ஏன் பிளாடர் காலியாக இருக்குது, யூரின் பிளாடர். ஏன்னா அதுக்கு அந்த இதுக்கு வேண்டிய 2 லிட்டர் தண்ணியை கொடுத்துட்டோம் ஏற்கனவே, அதோட கோட்டா முடிஞ்சிடுச்சு. சம்மரில் 3 லிட்டர், இந்த டைம்ல 1.5 லிட்டர், அதில் 2 லிட்டர், அவ்வளோதான். அது எப்படி வரும், தண்ணியாகவும் இருக்கணும், காஃபி டீயாகவும் இருக்கும், செமி லிக்விட் எல்லாம் சேர்த்து அந்த 2.5 லிட்டருக்கு வரணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சபையில் எடுத்தோன்னே பைபிளை திருத்துக்குன்னு ஆவிக்குரிய உண்மை அது இதுலாம் சொல்லாமல் நான் வந்துட்டு உணவு வகைன்னு வரும்போது இதெல்லாம் கொண்டு வருவேன் இல்லைங்களா. கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக, ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா இதுதான். அப்போது என் நான்வெஜ்ஜு கண்டிப்பாக சாப்பிடணும். முட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிடணும், வச்சுக்கிடணும். இல்லை காலையில் ஒரு முட்டை இல்லைங்களா, கஞ்சியை ஒரு முட்டையை வச்சுக்கிடுவேன் காலையில் பண்ணணுன்னாக்கா. பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. பெண்களே தயவு செஞ்சு இல்லைங்களா, காலையில் 7 மணிக்குலேருந்து 8 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிங்க. அது முடிக்கலைன்னா சமையல் செய்கிறீங்களே, செய்வது ஒரு டேஸ்ட் பார்ப்பீங்களா, உப்பு பார்ப்பீங்களா, அப்படியே ஒரு ஸ்பூனு போட்டு வாயில் தூக்கி போட்டுங்க. காயையோ பழத்தையோ ஏதாவது ஒன்று தூக்கி போட்டுக்கிடுங்க. இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை நிறைய வரும் இல்லை, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய வரும். அதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, முக்கியமாக லேடிஸ் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ இதுதான் கவுன்சிலிங். இன்னைக்கு கவுன்சிலிங் கிளாஸே முடிஞ்சிச்சு. கேள்வி அப்போ ஏட்டோட கேள்வி வருது. வேற கேள்வி இருக்கா? ஒரு கேள்வியோட முடிக்கலாம், டைம் இருக்கு. வேற கேள்வி இருக்குங்களா? வேற கேள்வி இல்லை, நான் பேசுனதுல கேள்வி விளக்கம், இன்னும் கொஞ்சம் விளக்கம். இப்படி செய்யுங்க. உங்க வீட்டில் பெட் இருந்ததுனாக்கா சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே அதை பண்ணிடணும். படுக்கும்போது தண்ணி கொடுக்குறது, பால் கொடுக்குறது. நைட் படுக்கிறது குறைஞ்சது 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எந்த லிக்விட உள்ள போகக்கூடாது. அப்படி போனாலும் 1/2 டம்ளர் தான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இல்லையா. சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க மஞ்சள் போட்டு பால் குடிக்கலாம். வார்மாக இருக்கணும். வார்மாக இருக்கும்போது தான் அதை மஞ்சள் போடணும். கொதிக்கும் போது மஞ்சள் போடக்கூடாது. மஞ்சளும் கொஞ்சம் மிளகு பவுடர் இல்லைங்களா. அப்புறம் வந்துட்டு இந்த பட்டைத்தூள் நான்லாம் பண்ணுவேன். ஏன்னா பட்டைத்தூள் எதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா, எனக்கு சுகர் கிடையாது. அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்ருப்பேன், அதை பேலன்ஸ் பண்ணும். அது
அதிக ஸ்வீட் சாப்பிட்டேன்னா அது கூடவே சேர்த்துட்டு நான் என்ன பண்ணிடுவேன் இல்லைங்களா, இந்த இந்த தூள் வச்சுக்கிடுவேன், வெந்தயத்தூள். அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு காலையில டெஸ்ட் பண்ணீங்கன்னா 90ல தான் இருக்கும், 70 90 அப்படிதான் இருக்கும், 100 தொடவே தொடாது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஸோ இது சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டிருக்கா கேளுங்க. எனக்கு வந்து ஒரு கேள்வியை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க ஏதாவது கேள்விகள். சகோதரி ஷேபா, புனிதா, ஏசடியன், பால்ராஜையா, யாராவது கேள்வி இருக்குங்களா? இப்ப நான் பேசின விஷயத்துல கேள்வி இருக்கா? அதெல்லாம் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் இறையியல் கல்லூரி, தியாலஜி செமினரின்னு. செமினரியில எல்லாமே இருக்கும். வெறும் பைபிள் காலேஜ்னா தியாலஜி மட்டும். அதனால நம்ம கமாலியல் பைபிள் காலேஜ். புரியுதுங்களா? ஏன் பைபிள் காலேஜ் பேர் வச்சுக்கொண்டு அதை வெறும் இறையியல் மட்டும் இருக்கும் இல்லைங்களா? ஆனா செமினரின்னு வந்தா இறையியல் இப்போ மெயின் சேர்ஸ்ல 4 வருஷம் படிக்கிறது எல்லாமே இருக்கும். செமினரி பைபிள் காலேஜ்னு இருக்க பேர் இருக்கும், ஆனாக்கா அதை செமினரியா தான் நடத்துவாங்க. மினிமம் 4 இயர்ஸ் கோர்ஸ் நடத்துறது தான். ஆனா இன்னைக்கு நிறைய பைபிள் காலேஜ் நடத்துறாங்க, பைபிள்ல இருக்கிறத மட்டும் டீச் பண்றாங்க, வேற எதுவும் டீச் பண்றது இல்லை. ஆனா பைபிள் காலேஜ் அப்படின்றாங்க. இப்ப அவங்களும் செமினரின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. புளிய பற்பூசு கூட சொல்லுறாங்க, காலேஜ் எடுத்துட்டு செமினரின்னு வச்சுக்கிறாங்க, பைபிள் செமினரின்னு வச்சுக்கிறாங்க. பரிதாபமா தான் இருக்குது இல்லைங்களா? என்ன அவங்கள பார்த்தாக்கா வருத்தம், கோபம்லாம் இல்லை, பகடியெல்லாம் இல்லை, வருத்தமா இருக்கு. எனக்கு கேள்வி இருக்கா? நான் அடுத்த கேள்வி போட்டுமா? எனக்கு வந்த ஒரு கேள்வி. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. நல்ல ஹெல்த் நன்றி. கான்சியஸா நிறைய சொன்னீங்க. தேங்க்யூ சோ ஆமா மச். ஆமா, டாக்டர் இதெல்லாம் நிறைய சொல்லுவார், இன்னும் விலைக்கு சொல்லுவார். அவரெல்லாம் அதுக்கு நான் உள்ளவர். எனக்கு என்ன அறிவுனாக்கா, என் தங்கச்சிங்க டாக்டருக்கு, அதெல்லாம் அவங்ககிட்ட இந்த பிரச்சனைகளை அவங்க கொண்டு போவேன். இப்படிதான் என்ன பண்ணுது, இப்படிதான் என்ன பண்ணுது. இப்ப இந்த பெட் வெட்டட் இருக்குல்ல, பெட் வெட்டட், அதெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட வந்துடுது. ஆனால் நம்ம பிள்ளைகள் வந்து வெட் பண்ணாங்கன்னாக்கா சொல்லுங்க, கவலைப்படாதம்மா, இதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லுங்க. பிள்ளைகள் எனக்கு ஐயே ஏமாடி பண்ணலாம், நடக்குமா, டோன்ட் வரி சரியாயிடும் சொல்லுங்க, சரியாயிடும். சிலருக்கு வந்துட்டு அப்படி இருக்கும், சிலருக்கு அது. ஆமா பயத்தினால கூட இது வரும் இல்லைங்கயா? ஆமா பெட் வரும் வெட் வரும். பெட் பயத்தினால பகல்லே, கூட. ஆமா பகல்லையும் வரும், இதுலயும் வரும், யாருக்குமே ஆமா. இல்லையா? பயம் வந்துட்டுனாக்கா இதுவாயிடும். அதாவது பிரெயின் வந்துட்டு என்னக்கா அப்படி கண்ட்ரோல் இழந்துரும். ம், அப்போ ம். வந்துட்டு எல்லாமே வந்து கண்ட்ரோல் எழுதலாம், எல்லாமே அது வேலைப்பட ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை ஆமா மிரட்டுனாவே ஆமா உச்சா இல்ல பிடிக்கும். அந்த பிள்ளை எல்லாம் கவுன்சிலிங் கொண்டு போகணுமா? கண்டிப்பா ஆமா. கவுன்சிலிங் போகணும். கண்டிப்பா கவுன்சிலிங் போகணும் அந்த பிள்ளை. தயவு செஞ்சு சரிங்க. கூப்பிட்டு போங்க. ஏன்னா வயசாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடும். பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா சரிங்க. ரொம்ப பிரச்சனை ஆயிடும், சரி. ஃபியூச்சரே பாதிக்கும். சரி, ஒரு கேள்வி கிளிக் பண்றேன், அது பேர் உங்க கேள்வி இருந்தா கேளுங்க. ஏற்கனவே வந்த கேள்விதான், நேத்து வந்து எனக்கு வந்தது. இயேசுவை அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. இயேசுவை ஏன் அப்பான்னு கூப்பிட்ட பழகுறோம் அப்படின்னாக்கா, அது ரோமன் கத்தோலிக்கர்கள் வந்து கற்றுக் கொடுத்தது. அந்த ரோமன் கத்தோலிக் கற்றுக் கொடுத்து நம்ம பிடிச்சின்னு தொங்குறோம். அவங்களே அதை செய்ய மாட்டேன்றாங்க. ஏன்னா ரோமன் கத்தோலிக்கர்ல 500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த பிரான்சிஸ் சேவியர், அவர் வந்து மிஷினரி. அவர் ஃபாதரு, அவர் மிஷினரி. இந்தியாவுக்கு வர்றாரு. இங்கே வரும்போது நம்முடைய தமிழ்நாட்டில் இதில் வரும்பொழுது அந்த குடும்ப கட்டமைப்பை பார்க்குறாரு. குடும்ப கட்டமைப்பு எப்படி இருக்குதுனாக்கா, தந்தையை சார்ந்து குடும்ப கட்டமைப்பு இருக்கு, தந்தையை சார்ந்தே இருக்கு. எபிரேயருக்காக தந்தை மட்டும் தந்தையோட தந்தை இல்லையா? எப்போயோட தாத்தா பிள்ளை, அப்புறம் பேரன், இப்படி வரும் இல்லையா? அப்போ அதுதான் பிள்ளைகள் பெற்றாருக்கு கிரீடம் இருக்கும். ஆனா இந்த மொழிபெயர்ப்பு நான் நேற்று இது அனுப்பலையா? உங்களுக்கு அனுப்புறேன், வேணும்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் குரூப்லாம் போட்டு வீணாக்க மாட்டேன். யாருக்கெல்லாம் நேற்று சில்ட்ரன் அந்த இதுல இது வேணும், அந்த மெசேஜ் வேணுமோ இல்லையா, அது சில்ட்ரன்ஸ் சண்டேல நான் அடுத்த மெசேஜ், பேரண்ட்ஸ்க்கு எடுத்த மெசேஜ் வேணுமோ, அவங்க பர்சனலாக எனக்கு அனுப்புனா பர்சனலாக அனுப்புவேன். குரூப்லலாம் நீ அனுப்புறதால, ஏன்னா யாரும் ஃபீட்பேக்கு கேள்வி எதுவும் பண்ணுறது, அதெல்லாம் நீ அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் போகிறேன். யாருக்கு தேவையோ வாயுள்ளவன் கேட்க கடவன், கேட்கட்டும், கொடுக்குறேன் இல்லைங்களா? அதில் அங்கே நேற்று சிலர் கேட்டிருந்தாங்க. நேற்று கேட்கல, நேற்று போனதில் எனக்கு வீட்டில் வந்தது. நம்முடைய குழுவிலையும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ அங்க மட்டும் எங்க யூத குடும்பத்துல தாத்தா தான் மையம். அந்த தாத்தாவுடைய அடுத்த நிலை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் அப்படின்ட்டு. அப்ப எந்த பிள்ளைகளை குறித்து சொல்லுது? இது வந்து
சின்ன பிள்ளைகளுக்கு அப்பாவை பத்தி பேசுது. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, பிள்ளை அப்பா அம்மா இல்லையா, பிள்ளைகளின் தந்தையர் மணிமகுடம் அப்படி வரும். டக்கு ஞாபகம் வரல அந்த வசனம், மறந்துட்டேன் அதுக்குள்ள இல்லையா. அப்போ தாத்தா மணிமகுடம்னாக்க அந்த பிள்ளை யாருக்கு மணிமகுடமா இருந்திருக்கணும்? கண்டிப்பா அப்பாவுக்கு மணிமகுடமா இருந்திருக்கணும், பொற்கிரீடமா இருந்திருக்கணும், முட்கிரீடமா இல்லை இல்லையா. அதன் அடிப்படையில் இருக்கு இல்லையா. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லை. அந்த குடும்ப அமைப்பு நம்முடைய குடும்ப அமைப்புல தகப்பட மட்டும் சார்ந்திருக்கு, தாத்தாவில்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இயேசு யார், இயேசு சாமி யார் அப்படின்னாக்கா அவர் தகப்பன், அதனால இயேசு அப்பா அப்படிங்கிற அப்படி சொன்னா அப்ப படிக்காத ஜனங்கள் 500 வருஷம் எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்ப அவர் புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி சொன்னாங்க, இயேசு அப்பா அப்படி, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கொடுத்தது காரணம் இதுதான். ஆனா அவங்க அப்படி கூப்பிடுறதில்ல. ஆனா நம்ம நிறைய பேர் அப்படிதான், நானும் அப்படிதான் பண்ணேன். மனுவல் செமினரிக்கு போனப்போ தானேக்கு போயிருந்தேன். 45 வருஷமா 50 வருஷம் முன்னாடி, ஆமாம், செமினரி இருக்கும் பொழுது போனால் அங்கே போனாக்கா ஏசப்பா ஏசப்பான்னு கதை சொல்கிறேன் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. அப்போதான் ஒரு 11 வயசு பொண்ணு வந்துட்டு இது, அண்ணே ஏசு அப்பானா இயேசுடைய அப்பா தாத்தாவா, பரிசுத்த ஆவியானவர் சித்தப்பாவா கேட்ட உடனே பட் நொந்துட்டேன் நான். பிறகு வந்து பார்த்தப்போ தவறான புரிதல். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பாவே பிதாவே தான் கூப்பிடுறோம். இப்ப ஏசு அப்பானா பரமண்டலுக்கு எங்க தாத்தாவே தான் கூப்பிடணும். புரியுதுங்களா? சோ இதுக்கு வந்து சில வசனங்களை சொல்லுவாங்க. அந்த வசனத்தை சூழல் பார்க்கணும், எந்த சூழலை எப்படி சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல இருந்து எடுப்பாங்க இல்லைங்களா. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன், இதோ நானும் கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளை என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா. அப்போ இயேசுவை பத்தி பேசுது, என் கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளை. அப்போ கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை எனக்கு கொடுத்தார், இயேசுவுக்கு கொடுத்தார். அப்ப உண்மையிலேயே யார் அப்பா அப்படின்னா கடவுள் தான் அப்பா, தந்தையாகிய கடவுள் தான் எங்க அததான். அப்ப இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டணும்னாக்கா இல்லைங்களா, அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா 17ஆம் வாசகம், அன்றியும் அவர்னா இயேசு ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இறை காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விடத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. யார் தம்முடைய சகோதரர்? இயேசுவின் சகோதரர் நீங்களும் நானும். அப்ப நீங்களும் நானும் மனுஷ சாயலா இருக்குதால் மனுஷ சாயலாய் மாறினார். மனுஷ சாயல மனுஷனுக்கு ஒப்பாகவே அப்படியே டிட்டோ ஆயிட்டார். படிச்சீங்களா? அப்போ நாம் சகோதரர். ஒருத்தர் தனியாக சொல்ற, நீங்கள் உங்களை நான் சகோதரர் என்கிறேன். அது அப்படியே வந்துட்டு அங்கிருந்து அப்படியே எங்க வரணும் அப்படின்னாக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இது நிமித்தம் அவர்களை எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாக யாவரும். பரிசுத்தம் செய்கிறவர்னு ஒருத்தருக்கு, இன்னொன்னு பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவருக்கும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இல்லையா. அப்ப ஏசு அதான் சொல்றார், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என் வழியாக பெற்றீர்கள். அப்படின்னா என்ன? நானும் அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. என்னை நீ ஏற்றுக்கொண்டதுனால நான் எப்படி அவருக்கு அப்பாவோ அதே மாதிரி நீங்க அவருக்கு அப்பா அப்படிங்கிறார். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இயேசுக்கு என்ன அப்படி, இயேசுக்கு என்ன இயேசு எப்படி தன்னை வெளிப்படுத்துறார் அப்படின்னா 6ஆம் வசனம், மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது இல்லையா இறை தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவுள். அப்படின்னா என்ன? முதற் பேரானவர் ஆண்டு அவங்க நம்பர் 1ஆம் நம்பர் அண்ணன் அவர் தான் இயேசு தான். நம்மளாம் அவங்க தம்பி தங்கையர்கள், அதான் சகோதரர். முதற் பேரான, புரியுதுங்களா? அப்போ இந்த பிள்ளை அப்படிங்கிறத இயேசு சொல்றாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எந்தெந்த வசனங்கள்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்ல சில வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 8:15-16 இல்லைங்களா. ரோமர் 8:15-16 அந்த வசனத்தை நான் பார்க்கலாம். ரோமர் 8
15, 16. நான் தப்பா குறிச்சிருக்கேன்னா சரியா குறிச்சிருக்கேன்னு தெரியல. 8, அதை 15. வாசிக்குவாங்கயா? வாசிங்களேன். அந்தபடி திரும்பவும் ஆ, பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ஆ, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஆ, சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆ, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆ. ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். தெளிவா சொல்லிடுச்சு இல்லையா? யார் அப்பா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறவர் இயேசு வழியாகத்தான் இல்லைங்களா? கூப்பிட பண்ணுகிறவர் ஆவின்னு சொல்லிட்டார். அப்ப பரிசுத்த ஆவியில் என்ன பண்றாருன்னா ஸ்டாம்ப் பண்றார். ஆமா, அவர் தான் அப்பா, இயேசு நம்முடைய சகோதரர் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அடுத்தது வந்துட்டு இன்னொரு வசனம் வந்துட்டு 13, 33 வாசிங்க பார்ப்போம். 13:33. 13:33 இல்லைங்களா? இல்ல அப்போ வந்து 15 இருக்கா அதுல? 15:33 இருக்குங்க. சமாதானத்தின் தேவன் ஆ, உங்களை ஆ, அதாங்கயா, ஆமாம், ஆமாம், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமாம், ஆமென். ஆமா. அப்ப அமைதியின் கடவுள் உங்கள் எல்லாரோடும் கூட சமமாய் இருப்பாராக. அதான் சரியான மொழிபெயர். அப்போ சமமாய் இருப்பார் என்று சொன்னால் அவர் தன் பிள்ளைகள் அனைவருக்கும் சமாதானத்தை, அமைதியா இருக்கிறார். இயேசுவுக்கு அமைதியார். ஏன்னா இயேசு அமைதியின் அரசர். அப்ப இயேசுவுக்கு அமைதி தேவை. அதாவது தான் அவர் கண்ணீர் விடுகிறார் பண்றார். அப்ப எல்லாருக்கும் அமைதியா இருக்கிறவர். அப்ப அந்த மொழிபெயர்ப்புல இந்த பிரச்சனை இருக்குது சரிங்களா? அடுத்தது வந்து இன்னொரு வசனம் வந்துட்டு மார்க் 21ஆம் அதிகாரம் 10 ஒரு வசனம் தப்பாயிடுச்சு. ஐயா மார்க் 21 இல்லையா? 16 இல்ல, தானே? மார்க் இல்ல, 10:24. 21, 21ங்கயா? ஆமாங்கம்மா. 21 அப்புறம் 24. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். 24 வரைக்கும். 24 மட்டும் படிக்குவாங்கயா? 24 மட்டும் படிக்க. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இப்போ இயேசு பிள்ளைகளேன்னு சொல்லி சீஷரை சொல்லிட்டாரு. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா, நீ உன்கிட்ட எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்கு, இன்னொருத்தன் சகோதரர் ஏழைகள்லாம் உன்னுடைய சகோதரர், அவனுக்கு இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வா அப்படின்றாரு. அப்போ இதன் தொடர்ச்சியை இயேசு பேசும்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிள்ளைகளே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, என்னை என் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவர்களே. இப்ப சண்டே ஸ்கூல் பிபிஎஸ்ல இருக்க டீச்சர் இருந்து அவங்கள எப்படி சொல்லுவாங்க? இது யாருன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க, என் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்களா, என் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்களா? பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆமா, நீங்க அது எப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்துருச்சு. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு இவங்க வந்து ஆன்மீக தாய் தகப்பன். அப்ப இயேசு வந்து அந்த கோணத்துல கொண்டு வர்றார். அப்ப எல்லாருக்கும் ஆன்மீக தாய் தகப்பன். அவர்கள்லாம் ஒருத்தருக்கு சொன்ன அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். என் ஆன்மீகத்தை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், ஏழை கொடுக்க மாட்டேங்கிறான். நிறைய ஏழைகள் பாடுபடுறாங்க, அவங்க புரிஞ்சிக்கணும்னா அவங்க பசி அடங்கணும். அப்ப அவர்கள் பசி இருந்தாதான் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். என்னை ஏற்றுக்கொண்டா என் வழியாக அப்பாவை ஏற்றுக்கொள்வார்கள். அதை நீங்கள் என்னை அறிந்து கொண்டீர்கள், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? அப்ப நான் யாருன்னா உனக்கு ஒரு ஆன்மீக தந்தையா. அந்த வகையில தான் இயேசு அப்பா கிட்ட கொண்டு போற ஒரு வழிகாட்டி அப்படின்னு. அப்ப இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். 3 இடத்துல இயேசு பிள்ளைகளேன்னு சொல்லுவார். சரி, அடுத்தது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 1 யோவான் 12, 13, 14. 1 யோவான் 12, 13, 14. வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 12, 13, 14. 1 யோவான்ல 12 இல்லைங்க. 12 இல்லையா? இல்ல சாரி. யோவான் 1ஆம் அதிகாரம் 12, 14.
அங்க யோவான் போர்த்திக்கப்பட்டது. 1 ஆமா. அதிகாரம் 12 12-14. அவருடைய நாமத்தின் மேல் ஆ, விசுவாசம் உள்ளவர்களாய் ஆ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ ஆ, அத்தனை பேர்களும் ஆ. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இத ஃபர்ஸ்ட் அவர்கள் படிங்க படிங்க படிங்க. அவர்கள் இரக்கத்தினால் ஆவது ஆ, மாம்ச சிந்தையினால் ஆவது ஆ, புருஷனுடைய சித்தத்தினால் ஆவது ஆ, பிறவாமல் ஆ. தேவனாலே பிறந்தவர்கள். அந்த ஆமா. வார்த்தை மாம்சமாகி ஆ, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஆ, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமா. அவருடைய மகிமையை கண்டோம். அது ஆ, பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய ஆ. மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப பிதாவுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமைன்றது இவர் வழியாக என்ன பண்ண இதான் இவர் வழியாக இவரோடு இருந்துட்டு ஒரு ஒரு ஜெபம் வந்து ரோமன் கேத்தலிக் ரொம்ப அர்த்தமுள்ளது. ஆரம்பத்தில் ஜெபம் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ரோமன் கேத்தலிக் இதுல வந்து அது சொல்ல முக்கியமா எங்கே சொல்லுவாங்கன்னாக்க திருவிருந்து நேரத்துல அதை சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ இயேசுவின் பிள்ளைகளா இல்ல கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதை வாசிங்க, திரும்பி அதை வாசிங்க, அந்த பகுதியை மட்டும். அந்த 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 இது 12 ஆமாய்யா. ஆ, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆமா. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப அதிகாரம் யார் அதிகாரம் கொடுக்குறது? இயேசு கொடுக்குறார். பா நான் மட்டும் இல்லையா அப்பாவோட பிள்ளை இல்லப்பா, நீ கூட அப்பா பிள்ளை, ஏன்னா நீ என்னை ஏத்துக்கொண்ட, நீயும் அப்பாவுடைய பிள்ளை. இப்ப இந்த வசனத்தை சரியா புரிஞ்சிக்காதனால நான் இயேசுவின் பிள்ளைகளாகும்படிக்கு என்ற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிளியரா சொல்றாரு. அப்ப பிள்ளைகள் இயேசு சொல்றது யாருன்னாக்கா தன்னை பின்பற்றுகிறவர்கள். அவர்களுக்கு இவர்தான் இடத்தை விட்டு வந்துட்டாங்க. கார்டியன் அப்படிங்கிற சூழல்ல, கார்டியன்ற சூழல்ல அப்பா அப்படிங்கிற பிள்ளைகள் அப்படிங்கிற சூழல்ல ஒரு கார்டியன், பாதுகாவலர் இயேசு இல்லைங்களா? அடுத்த இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:54-57. 1 கொரிந்தியர் 15:54-57. 1 கொரிந்தியர் 15 தானங்க? ஆமா, 54-57. 54. அழிவுள்ளதாகிய இந்த அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இது வந்துட்டு நம்ம சாவு வீட்லயோ இல்ல இது அப்ப சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் கரெக்ட் தான், சொல்றது கரெக்ட். ஆனா முக்கியமான அர்த்தம் ஒண்ணு இருக்குது இதுல இல்லைங்களா? முக்கியமானது என்ன சொல்லுதுன்னா, இப்ப இறந்து போயிட்டியப்பா, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தனாக்கா இயேசுவின் வழியாக கடவுளுடைய பிள்ளை ஆயிட்ட. அப்ப ஜனங்களை இவங்க இறந்தவர் யாரு? உண்மையிலேயே இயேசுவின் வழியாக இல்லையா அப்பாவின் பிள்ளைகள், நீ கலங்க வேண்டாம் அப்படின்ட்டு அதை மையப்படுத்துது முதல்ல. அப்படின்னா என்ன? மரணம் எல்லாருக்கும் உண்டு சாகும் பொழுது. அப்ப என்ன யோசிப்பாங்க? அப்ப இயேசுவை பின்பற்றி இருந்தார்னா பிதாவின் முடிவுபெற நிலை பெற்றிருந்தால் கடவுளுடைய பிள்ளை. இப்ப நம்ம அவர் என்ன பண்ற, இவர் அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு கஷ்டமான இடம். அங்க வந்து இவர் போயிட்டு நான் வைராக்கமா பேசுறேன், இவர் இயேசு. அப்ப வந்து அந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறோம். அந்த புள்ளி அப்ப நாம கூட நமக்கும் மரணம் உண்டு. நாம மரணத்துல இயேசுவின் வழியாக கடவுளுடைய பிள்ளையாக மாறி இருந்தோம் என்று சொன்னால் நாமும் கடவுளோடு இருப்போம், இயேசுவோடு இருப்போம். இவர் அப்படி இருந்தால் அப்படி இருப்பார். அதை மையப்படுத்தி வருவதுதான் இது. ஆனா அதை நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அதன் அடிப்படையில வருதான் இது. அடுத்தது அதே 2 தீமோத்தேயு 1:10. தீத்து 1:10. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதுதான் தப்பா ஆயிட்டு. அது வராது, இன்னொரு இது வரும். சரி, அது நான் அப்புறம் கரெக்ட் பண்ணி சொல்லு. 1 யோவான் 3:8. 3:8. ஆமா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான்.
பிசாசினுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ கடவுளுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னாக்கா நாமளும் கடவுளுடைய குமாரர்கள், குமாரத்திகள், அந்த கான்செப்ட்ல வருது இந்த பகுதி. அப்ப நம்ம எப்பவுமே அப்படி இணைக்கணும். அப்போ இயேசு கடவுளுடைய பிள்ளைனா நீயும் நானும் கடவுளுடைய பிள்ளை. இயேசு கடவுளுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிற பிள்ளை, நீயும் நானும் கீழ்ப்படுகிற பிள்ளை இல்லை. புரியுதுங்களா? அப்ப நீ இயேசு சில நேரத்தை கீழ்ப்படியில என்ன பண்ற, உடனே என்ன பண்றாரு, பிதாவோட ஐக்கியமாகிறார் பசாடு ஒத்தாசையோடு கூட. அப்ப என்ன சொல்ற, நீ அந்த மாதிரி பண்ணுன்றார், அப்ப நாம அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 3:8 முக்கியமான வசனம். அதெல்லாம் வாசிச்சது இப்போ 1 யோவான் 3:8. அது 1 யோவான் 3:8. அததான் வச்சாங்க. அதான் இல்ல 2 தீத்து 1:7. 1:7. ஆமா, 2 தீமோத்தேயு 1:7. ஒரு தீமோத்தேயுவா TIT TM போடணும். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவி யாருக்குன்னா இயேசுக்கு இருக்கு. இயேசு மூத்த குமாரன் அப்படின்னு, மூத்த சகோதரன்னா நமக்கும் அது இருக்குது. பவர்ஃபுல். இந்த ஒரே ஒரு வசனம் வந்துட்டு சூப்பர் மெசேஜ் 3 இருக்குது. அதுல 3 வச்சு நம்ம சூப்பரா அது மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் வசனத்துல. அப்புறம் யோவான் 10:11. யோவான் 10:11. யோவான் 10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்ப ஆடுகள் எல்லாம் இவர் பெற்ற ஆடுகள் அல்ல, ஜீவனை கொடுக்கிறார். அப்ப ஆடுகள்லாம் எப்படி உருவாந்து கடவுளால் உருவானதான், மனுஷனும் மிருகங்களும். அப்ப மனுஷனே கடவுள் இயேசு பாதுகாக்கிறார், மிருகங்களையும் இயேசு பாதுகாக்கிறார். சரிங்களா? அப்போ அப்பாவினுடைய செயல்படி. அப்ப நீங்களும் நானும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பகுதி வரும். அதே 2 கொரிந்தியர் 4:10. 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அப்ப இயேசு என்ன பேசினார், இயேசு என்ன செய்தார், இயேசு என்ன செய்ய சொன்னார், ஏன் அதை இயேசு கடவுளுடைய பிள்ளை. அப்போ நீங்களான கடவுளுடைய பிள்ளை. இயேசு அதை செய்தது போலவே, பேசியது போலவே, செய்ததை போலவே, செய்ய சொன்னதை போலவே நாமும் செய்யணும். கடைசியா இன்னும் ஒண்ணு பார்த்து முடிப்போம் இல்லைங்களா? இன்னொரு இடத்துல வரும். யோவான் 21 அதிகாரம் இல்லைங்களா? 7 21:7 பிள்ளைகளே புசி 5 5வது வசனமா? ஆமா ஆமா. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆமா, பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப இதெல்லாம் என்ன? இட்ஸ் எ கார்டியன்றது ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டோம். இந்த காட் ஃபாதர் அப்படின்னாக்க அப்பா எதையெல்லாம் செய்வாரோ அது அத்தனையும் கார்டியன் செய்வார். அதுக்கு பேர் தான் ஞானத்தகப்படி. இப்போ வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, பிறந்தநாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது இல்லையா, கிறிஸ்மஸ் நியூ இயர் அது இல்லை இல்லையா, ஞானத்தகப்படுறது. அப்போ இதுதான் இல்லைங்களா? அப்போ இதே வசனத்தை பவுல் சொல்லியிருக்கார் பிள்ளைகளேன்ற வார்த்தை, யோவான் சொல்லியிருக்கார் பிள்ளைகளே. அப்படின்னா என்ன? ஆஸ் எ கார்டியனா இருந்து அவர் சொல்றது. அப்போ நம்ம ஆஸ் எ கார்டியனா இருக்கிற இயேசுவை வந்துட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அப்பா அப்படின்னு கூப்பிடுறது சரியில்லை. ஏன்னா இயேசு அப்பானா பரமண்டல பிதா தாத்தா தான், தூய ஆவியார் சித்தப்பா தான். அப்போ இந்த டெக்னிக்கல் இதை புரியணும், மற்றவங்களுக்கு புரியணும், நிறைய புரியணும் இல்லையா, பிற இனத்தாருக்கு புரியணும். என்னன்னா இயேசு அப்பான்றாரு, அவரே அப்பான்றாங்க, என்ன பைதகாரனா இருக்காருன்னு இல்லைங்களா?
அவ வசனங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும், அதை விளக்கி சொல்லணும். அப்ப பிள்ளைகளேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்ப நீங்களாம் என்ன நிறைய பேர் உங்களை அப்பான்னு என்ன கூப்பிடுறீங்க இல்ல, நிறைய பேர் கூப்பிடுறீங்க அப்பா. எனக்கு எழுதுபாடு போடுவாங்க இல்ல, இப்போ பேசுறது அப்பா எப்படி இருக்கீங்கப்பா, உடம்பு நல்லா இருக்குதாப்பா இல்லைங்களா? நிறைய பேர் இந்த கோணத்துல அப்பா, இந்த கோணத்துல தான் இல்லையா? நாம என்ன பண்றோம், இந்த கோணத்துல இயேசு அப்பான்னு பார்த்தோம்னா அது சரியா இருக்காது. இன்னொன்னு வந்துட்டு அவருக்கு கனம் கிடைக்காது, உண்மையான தகப்பனுக்கு கனம் கிடைக்காது. அப்ப இயேசு தன் தகப்பனை கனப்படுத்திக்கிட்டே இருந்தார், கனப்படுத்தும் செயலை செய்து கொண்டே இருந்தார் சரிங்களா? அதனால ஏற்கனவே இதை குறித்து நான் பேசி இருக்கிறேன், பழைய ஆடியோஸ் எதுனா இருந்ததுனாக்கா பார்க்கலாம், அதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த காலகட்டத்தில் இதை நிறைய பயன்படுத்துறாங்க. சண்டே ஸ்கூல்லையும் அது சொல்லிடுறேன், பாட்டில் வந்து ஏசப்பா ஏசப்பா, அப்பான்னு ஐயான்னு மாத்துங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம்னு பாட்டு பாட மாத்துங்க. கருத்து தெரிஞ்ச ஜனங்களுக்கு புரியட்டும். வார்த்தைகள் தப்பா இருந்ததுனாக்கா அந்த வார்த்தை தப்பா இருந்த வார்த்தையை மாத்துங்க. துதிக்கிறேன்னு ஒரு பாட்டு இருக்கும், ஆனா அந்த ஸ்தோத்திரம் தான் இருக்கும். அப்ப அந்த ஸ்தோத்திரம்னு பாடுங்க, துதின்னு பாடுங்க. அந்த பாட்டு துதி பாடல் பாட உள்ள ஃபுல்லா ஸ்தோத்திரம் நன்றி சொல்றதா இருக்கும். அப்ப அது ஸ்தோத்திர பாடல் துதி பாடல் மாத்துங்க. வார்த்தை இருந்தாலும் மாத்துங்க. ஸோ ஃபுல்லா துதி இருக்கும், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய நாமங்கள். ஆனா அது வந்து ஸ்தோத்திர பாட்டுன்னு சொல்லி அப்ப பாட்டுல இருக்கணும். இதுதான் கிறிஸ்டியன் எஜுகேஷன். இதுதான் பிள்ளைகள் இந்த சீஷர் இளம் சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள இப்படிதான் நம்ம ஊக்குவிக்கணும், இப்படிதான் அவங்களை அங்க ரெடி பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு இப்போ பண்ணணும். அப்ப ரெண்டு பேர் இருந்தாலும் தனி வழிபாடு நடத்தியே ஆகணும். ரெண்டு எங்க 2 பேர் 3 பேர் அப்படின்னா வழிபாடு நடத்தி தான் ஆகணும். அவங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வழிபாடு நடத்தி தான் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் மனதில் கொள்ளுங்கள். வேற எதனா கேள்விகள் இருந்தா கேள்விகள் கேட்கலாம். ஐயா கேளுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்கம்மா. ஒரு டவுட். சொல்லுங்கம்மா சிமி சகோதரி. சிமி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பேசுறது பார்த்தா அப்ப 3 ஆள் தத்துவம் இருக்கா? ஆமா, பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு 3 ஆள் தத்துவம் இருக்கு. 3 நம்ம ஆள் அப்ப தத்துவம். ஏன் திருத்துவம் சொல்றோம்? திருத்து மூவரில் ஒருவர், ஆமா ஒருவரில் மூவர். ஆமா ட்ரினிட்டி. மூன்று ட்ரினிட்டி கிரீக் உள்ளது 3 இல்லையா? மூவரும் ஒருவர். அதாவது எப்படின்னாக்கா இது எப்படி வச்சுக்கீங்களேன், என் மெடிசன் தான் என் மெடிசன் தான் அது இல்லை, உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வசதியா இருக்கு போல இருக்கு. ஓகே இல்லைங்களா? இப்ப இப்படி வச்சுக்கோ இல்லையா? தந்தை, மைந்தர், தூய் ஆவியார் இல்லையா? தந்தையை குறித்து பேசும்பொழுது மைந்தர் தூய் ஆவி இங்கதான் இருக்கிறாங்க, உடன் தான் இருக்கா, பிரிக்க முடியாது இல்லைங்களா? இப்ப மைந்தர் வெளிப்படுத்தி காண்பது 2 பேர் கூட தான் இருக்கிறாங்க. தூய ஆவியரை குறித்து பேசும்பொழுது இங்க இருக்கிறாங்க. இதை பிரிக்க முடியாது. இதை வந்து இப்படி பார்க்க முடியாது, தனித்தனியா இப்படி இல்லை, இப்படிதான் இதற்குள் இல்லைங்களா? ஆனா தந்தை அவரை பத்தி இது பண்ணும் பொழுது, வெளிப்படும் பொழுது, தந்தை குறித்து பேசும் பொழுது இங்க இருக்கிறார். இதை வந்து நம்ம படைப்பின் செய்தியில பார்க்கிறோம் இல்லையா? மூவரும் இருக்கார். மூவரும் 3 கோணத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார்கள், செயல்படுகிறார்கள். இப்ப தூய ஆவியார் காலம் இது. தூய ஆவியார் பின்னாடி இருந்தா தூய ஆவியார் காலம். அப்ப தந்தை இல்லையா, இயேசு இல்லையா? இதுதான் திருத்துவம். ட்ரினிட்டின்றது தான் மூவரு கடவுள் கோட்பாடு அப்படின்னும் இல்லையா? மூவரும் ஒரே காரியத்தை ஒரே ஏகத்தோடு கூட செய்கிறார். ஏகத்துவம். 3 தனித்தனி நபர்களாக அல்ல, இப்படியாக இருந்து தங்களை அதனாலதான் தந்தையாகிய கடவுளை குறித்து தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள். நம்ம பிளஸிங் கொடுக்க சொல்லணும். நம்முடைய அங்க மட்டும் இயேசுக்கு மையம், ஏன்னா புதிய ஏற்பாடுனால இயேசு இங்க நடுவில் இருந்து இயேசுக்கணும் இல்லையா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும், பிதா தந்தையாகிய கடவுளுடைய அன்புள்ள கடவுள். கத்தி கப்படா வச்சு எல்லாரும் போய் கொலை பண்ணுன்னு சொல்றவர்ல. பழைய ஏற்பாடு நிறைய இருக்கு, பிரச்சனை இருக்கு. அந்த பழைய ஏற்பாடு பிரச்சனை, அதை ரொம்ப படிக்காது, இதை படிக்கணும். அடுத்தது தூய ஆவியாரின் ஒன்றித்து இருக்கிறார்கள். நம்மையும் அவரோடு ஒன்றிக்கிறார். தூய ஆவியை விட நம்மையும் மூவரு கடவுள் ஒன்றிக்க வைக்கிறார். இயேசுவோடு ஒன்றிக்க வைக்கிறார், தூய ஆவியோடு ஒன்றிக்க வைக்கிறார், தன்னோடு ஒன்றிக்க வைக்கிறார், இயேசுவோடு ஒன்றிக்க வைக்கிறார்,
தந்தையோடு ஒன்றிக்கிறார். அதான் அவருக்கு பேரு ஒன்றிப்பாளர், ஐக்கியம், தூய ஆவியார் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஐக்கியப்படுத்துபவர் அப்படின்ட்டு. புரிஞ்சுங்களா? இதுவும் நம்ம எடுத்துக்கோம். ட்ரினிட்டின்ற ஒரு பாடம் எடுத்திருக்கோம். எதுல இருக்கோம்னாக்கா, நான் இருக்கிற கிறிஸ்டியன் எஜுகேஷன்ல எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க்ல பாடிக்கிட்டா உங்களுக்கு வீடியோ கிடைக்கும், சரி பிடிஎஃப் பாஸ்டர். கிடைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. பாக்குறேன் பாஸ்டர். சந்தோஷம். இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபண்டாஸ்டிக் ஓகே. எக்ஸ்பிளனேஷன் ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, நம்மளுடைய எலிசபெத் சிஸ்டர் உங்களுக்கு கேள்வி அனுப்பியிருந்தாங்களா? சொல்லுங்க. என்ன கேள்வி? நான் பார்க்கலையே. ஆமா, மிஸ் நான் ஆயிடுச்சு. அனுப்பிச்சிருக்கேம்மா, நான் அனுப்பிச்சிருக்கேன் அபோட் என்ன பண்ணியிருக்கேன். கேள்வி ஐயா? அப்போ என்ன கேள்வி ஐயா? ஞாபகம் அதாவது இருக்குங்களா? யோவான் எழுதின நற்செய்தியினுள்ள ஆ, முதல் அதிகாரத்துல சீடர்கள் 2 பேர் வராங்கல்ல. ஆமா. அப்போ 5 சீஷர்கள் தான் வராங்க, அதுல ஆமா. மொத்தம் 6வது சீஷரா ஒண்ணு இருக்குது ஆ. அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும். 6வது இருக்காரா? ஆமா, இல்ல அவங்க கேட்டு 2 பேர் வராங்கல்ல, ஆமா. 2 பேர் வந்தா 6 பேர் ஆயிராங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கேள்வி கேட்டுட்டாங்க. இப்ப நான் எங்க 2 தப்பு பேர் பண்ண? நான் செக் பண்ணணும். ஆனா இல்ல 5 தான் சரிதான், நீங்க 5 தான் இல்ல நீங்க நினைக்கிறேன். சொன்னது 6. சரிதான்யா, ஆமா. நீங்க சொன்னது சரிதான். 2 பேர் வருகிறவர்கள் ஒரு யோவானுடைய கரெக்ட் சகோதரர். கரெக்ட். அதுல நீங்க ஒருத்தர் 2 சொன்னது பேர்ல ஒருத்தர். அப்போ யோவான் ஒருத்தர். பேரு குறிப்பிட, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆமா ஏவான் அப்போ யோவானும் அந்திரேயாவும், ஆமா அது 2 ஆமா இல்லையா? அப்போ ஒருத்தர் பேர் ஆமா இருக்கு, ஒருத்தர் 2 பேரு, அதுல ஒருத்தர். ஆமா அடுத்தது மற்ற ஆமா 4 பேர், மற்ற ஆமா ஆமா. மூவர். நீங்க சொன்னது சரிதான். ஆமா ஆனா அவங்க அத 2 ஆமா. பேர்ல ஒருத்தர், அப்ப ஒருத்தர் யோவான்கிட்டே போயிட்டாரு, ஒருத்தர் இயேசுவை பின்பற்றுகிறவரா மாறுறாரு. இல்ல அப்ப இல்ல இல்ல. அதைத்தான் அந்த யோவான் பின்னாடி போல. இல்லையா அவங்க யோவானும் கேக்குற அந்திரேயாவும் 2 பேர்ல அந்த ஒருத்தர் கேள்வி, பேரு. அந்த கேள்வி. கேள்வி அந்த நான் கேள்வி பார்க்கல. எப்படி இன்னொரு இருக்குன்னா, பார்த்து நான் குரூப்ல போய் பாத்துறேன். குரூப்ல கொடுக்குறேன். அப்ப அது ரெண்டு பேரும் ஒண்ணு, 2 பேரும் வராங்க, அந்திரேயாவும் யோவானும் வராங்க. யோவான் அப்ப வராங்க. அவங்க 2 பேர் தான் பின்பற்றுறது. ஆமா அதுக்கப்புறம் பேதுருவை கூட்டிட்டு வராங்க. ஆமா அதுக்கப்புறம் பர்த்திலிமேயு வராரு, பிலிப்பு ஆமா வராரு, ஆமா இல்லையா? ஆமா அப்புறம் அந்த 5 பேரை சொல்ல நீங்க சொன்னீங்க. ஆமா அவங்க ஆமா. 2 அதுல 2 பேர் அவங்க ஆமா தவறா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. புரிதல்ல அவங்க கொஞ்சம். 2. அப்ப பின்னால வரக்கூடியதான பேதுரு 1 3, ஆமா நெக்ஸ்ட். ஆமா பிலிப்பு 1 4, ஆமா. பிலிப்புக்கு அப்புறம் இ- அந்திரே, ஆ- சாரி, ஆமா. நாத்தானியேல். பர்த்திலிமேயு, நாத்தானேல், நத்தானியல். ஆமா நாத்தானேல், ஆமா ஆமா பர்த்திலிமேயு. ஆமா. அந்த அது மாதிரி. அது ஆமா. அப்படி வரும். அந்த அந்த ஆமா, அவங்க அது இது எல்லாம் இது காமன் மிஸ்டேக் எல்லாருக்கும் வரும் ஐயா. அதான் எல்லாம் ஏன்னா அதுல அந்த பிரச்சனையே என்னக்கா, யோவான் குட்டையை குழப்பி விட்டாருங்க பேசாம. அதுல ஒரு இயேசுக்கு அன்பான சீடை அங்க போட்ட மாதிரி இங்கே போட்டு விட்டுடலாம். இன்னொரு யோவான் எழுதுற இயேசுக்கு அன்பான சீடர்னு போட்டு யோசுக்கு அன்பான சீடரும் இல்லையா அந்திரேயாவுன்னு போட்டு விட்டுருந்தாருக்க அந்த பிரச்சனை வந்திருக்காது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கலாம் கேட்கலாம். ஐயா ஒரு நிமிஷம், அப்படியே யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க ஐயா. இல்ல ஒரு 4-5 கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது மத்திய, மார்க், லூக்கா 3 அது சொல்லிடுங்கம்மா. நான் சொல்லப்பட்ட சம்பவம் எந்த மொபைல்ல என்னமோ பண்ணி ஆயிடுச்சு போல இருக்கு, யோவான்ல வரல. வேற மாதிரி சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கு? ஏன்னா ஆ இயேசு தான் போய் சீஷர்ல கூட்டிட்டு வராரு. யோவான் இன்றைய அப்படி சீமோனை கூட்டிட்டு வர்றாரு இயேசு கிட்ட அப்படின்னு சொல்லி. நீங்க உங்க மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்கம்மா. மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, சரியா கேட்கல. அப்படின்ட்டு சகோதரி நீங்க கொஞ்சம் மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுறீங்களா? நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப கிளியரா கேட்கல. அப்படின்ட்டு வெட்டிக்கிளி தான் ஏன்னா வெட்டிக்கிளி தான் சாப்பிட்டு போறா அப்படின்னு அது கேள்வி. 3வது ஞானஸ்தானம் இயேசு கொடுத்தாரு சொல்லி யோவான் இருக்கு. யோவான் இருக்கு. அதே இடத்துல அடுத்த அதிகாரத்துல இயேசு தாமே நான் சாப்பிட்டு சீஷர்களை கொடுத்தாங்க. ஸோ இப்பெல்லாம் நம்ம பிதாக்கமா பஸ்ட் நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோம். அப்ப கொடுக்கும் போது இயேசு உயிர்ப்பித்த நாட்கள்ல எந்த நாட்கள் கேட்பாங்க. பிதாவின் பேரிலா? இது ஒரு கேள்வி. இது இவங்க கொடுத்தது இல்லைங்களா? சீஷர் சொன்னீங்க. அவராக நாட்டன் மேலும் வராது. நாட்டன் மேலும் அவருடைய சீஷரா இயேசுடைய சீஷரா பின்தொடர்ந்தாரா? இது ஒரு கேள்வி ஐயா. அவங்க பேர் என்னது? எலிசபெத். எலிசபெத் இல்லையா? ஓகே அப்பான்னு கூடாதான் பிள்ளைங்க தாத்தான்னு. ஓகே 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 ஓகே. நான் குழுவே கொடுக்குறேங்க. நான் இன்னும் படிக்கல. நான் சொன்னேன் போட்டிருந்தேன் இல்லைங்களா, நான் இன்னும் பார்க்கலன்ட்டு நான் கொடுத்தேன். 2 days டைம் கேட்டேன் நான் உங்களுக்கு. சண்டே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம அதை பார்த்துட்டு குழுவிலே கொடுக்குறேன் எல்லாருக்குமே. ஏன்னா ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, அதுவும் ஞாபகத்தில் இருக்குது. ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, அதுவும் நான் சேர்த்து கொடுத்துறேங்க. சகோதரி எலிசபெத். ரெக்கார்ட் கட் பண்ணிடலாமா? ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். வேற ஆமா. சொல்லுங்க கேளுங்க.
ஐயா இந்த கல்யாணம் வந்து லேவி ஆயத்துறையில இருந்து லேவிய வர சொல்றாருல்ல, அவருடைய கல்யாணமா ஐயா? இந்த இல்ல கானாவூர் இல்ல கல்யாணம் சொல்றாங்க. இல்ல சிலர் லேவி அது மேபி ஆமா இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நம்ம லேவிய வந்து இயேசு பின்னாடி தான் போய் சந்திக்கிறார். லேவி வந்து சரி குடும்பம் கிடையாது, குடும்பத்தார் கிடையாது இல்லையா. லேவி வந்துட்டு ஒரு யூதன். ஆனா யூதன் வந்துட்டு அந்த வரி கட்டுற வேலையை செய்யக்கூடாது. ஆனா அவர் செய்யறாரு. ஆனா ரொம்ப படிச்சவர் அவரு. பவுலை போல இவரும் படிச்சவர் தான், ரொம்ப படிச்சவர் இல்லையா. இருந்தாலும் அவர் என்ன பண்றாருனாக்கா, அவருக்கு இன்னும் அது பிடிச்சிருக்கோன்னு தெரியல. அதுக்கு போயிட்டு அவர் வந்து ஆடிட்டிங் ஜெனரல். அவரு ஆடிட்டிங் ஜெனரல்னா எவ்வளவு பெரிய போஸ்ட் அது இல்லைங்களா. ஆமாங்க. ஏஜிஸ் ஆபீசர் டாப்ல இருக்கிறவர் அவரு இல்ல. இன்கம் டேக்ஸ் டாப்ல இருக்கிறவர் ஏஜி அவரு. அதுதான் சொல்ற. ஏசு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாராம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மத்தையில. ஒருத்தருக்கு வந்துட்டு ரோட்டுல வீட்டுல, இன்னொன்று வந்துட்டு அவருடைய ரோட்டுல வீட்டுல, இன்னொன்று வந்து இவர் வந்து ஆபீஸ்ல. அதுக்கு ஒரு ஒரு ரைமிங்கா சொல்லியிருப்பாங்க இல்ல. இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்குறாரு. நேரம் அவர் ஆபீஸ்லயே போயிட்டு அவங்க ஆபீஸ்ல போய் இவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு ஏசு. இந்த எனக்கு பலி வெளி மாறி மாட்டுது. போனவரை திசை தவறி போனவரை நேர்பலி பண்ண. ஆமா திசை மாதிரி அதாவது இவர் வந்துட்டு இயேசு பத்தி தெரிஞ்சிருக்கும். இவரை பத்தி எல்லாம் கேவலமா பேசியிருப்பாங்க. இவரும் இந்த இவர் இருக்காரு, உயரம் குறைந்தவர், பேர் வரலையே, சகையு. சகேயு இவங்களும் ஒரே கேட்டகரி ஆட்கள் தான். சகேயு வந்துட்டு ரெண்டு பக்கம் அடி வாங்கினார். ஒன்று வந்து உயரம் குறையுள்ள ஒரு பாடி ஷேமிங்கும், இன்னொன்று வந்துட்டு நீ வந்துட்டு பாவி. ஏன்னா ஆயத்துறையில வேலை செஞ்சா பாவி. மத்தையும் ஒரு பாவி தான். லேவியன் ஆகிய மத்தையும் பாவி தான் இல்லைங்களா. அப்போ அவங்க அடிபட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு இயேசுவை பார்க்கணும்னு எதிர்பார்ப்பு லேவிக்கு இருந்திருக்கு. ஆனா இயேசு நேரடியா போனா அவர் ரொம்ப குஜால் ஆயிட்டார். அவரு சந்தோஷமாயிட்டோன்னு அவர் சொன்னோட பின்னாடி ஓடிட்டாரு. ஆனா இது விளக்கம் இதுல இல்லை. ஆனா அதுல விளக்கம் இருக்கு. எதுல? சகைவுல விளக்கம் இருக்கு. சகைவு போலவே இவரு, ஏண்டா இவ்வளவு படிச்சிருக்கியா நீ, போயிட்டு இந்த மாதிரி கடவுளுக்கு ஏதாவது பாவம் பண்ணிருக்கிய, பாவிடா, படுபாவிடா, நீ பணம் இருந்தா நீ படுபாவிடா இல்ல. அவருடைய பணத்தை எல்லாம் காணிக்கலாம் தூக்கி குப்பையில போட்டிருப்பாங்க போல இருக்குது இல்லையா. இல்லைன்னா ஏமாத்துற பாஸ்டருக்கு, அந்த காலத்து பாஸ்டருக்கு இவங்க தானே பரிசேஷன் தூக்கி போடுற மாதிரி போட்டு போய் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நாள் நிறைய அவர் டிப்ரெஸ் ஆயிருப்பாரு. இயேசு பார்த்து டிப்ரெஷனை காலி ஆயிடுச்சு. இப்போ வா பாடுற உடனே விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு. கணக்கு செட்டில்மெண்ட்டே கிடையாது. செட்டில்மெண்ட் பண்ணாம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரக்கூடாது இல்லைங்களா. அவர் கொடுக்கணும் இல்லையா, இது கொடுக்கணும். அதுக்கான இது ஒரு மாசம் டைம் இருக்குது. ஆமா கொடுத்து அப்புறம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ரெசிக்னேஷன் கொடுக்கணும். இவர் கம்ப்ளீட் தூக்கி போட்டு எனக்கு எது நேரம் வந்துட்டாரு அவரு. அப்புறம் நல்ல கேரக்டர் ஸ்டடி, அது நல்லா இருக்கும். அது மத்தையும் நல்லா இருக்கும். அதுதான். ஸோ அவங்க குடும்பம் கிடையாது. அது டெஃபினட்டா அது குடும்பம் கிடையாது. அது வேற. ஏன்னா அந்த குடும்பம், ஆமா, ஏன்னா பிறகுதான் அவர் போய் சந்திக்கிறாரு. ஏன்னா அப்பேற்பட்ட குடும்பத்துல கல்யாணத்தோட கும்பல் வராது. இயேசு போயிருக்க மாட்டாரு, இயேசு தாயை போயிருக்க மாட்டாரு. ஏன் நீ அங்க போறேன்ட்டு இயேசு தாய் அங்க போயிட்டு எல்லா வேலையும் வீட்டு கூட செஞ்சிருக்க முடியாது. ஸோ இப்படிதான் அப்படி செட் பண்ணி பார்க்கணும், வச்சு பார்க்கணும். அப்போ வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். வெல்கம். வேற யாராவது? இல்லை. ஓகே ஓகே, ரெக்கார்டிங் கட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகே.